ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு விளையாட்டு எல்லாம் எப்படி போயிருந்துச்சு? சூப்பரா போச்சு. ஐப்பன் ப்ரோ உங்களுக்கு எப்படி போச்சு? ஒன்னும் போல ப்ரோ. டீம் நீங்க தானே காதல் மன்னன். ப்ரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க ப்ரோ நீங்க. கார்த்திக் ப்ரோ வேலண்டைன்ஸ் டே என்ஜாய் பண்ணீங்களா? சண்டை இல்லாம உண்மையான காதல் மன்னன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பேர் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ஹலோ ஹலோ ஹே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ, இப்போ பாமகவும் சப்போஸ் தேமுதிகவும் சப்போஸ் பிஜேபி கூட்டணி வரலன்னா எத்தனை தொகுதியோட சான்ஸ் இருக்கும் பிஜேபி? உங்களோட கணிப்பு என்னவா இருக்கும்? தனியா சப்போஸ் பிஜேபி தனியா ஆமா ஓபிஎஸ் பிளஸ் இவங்களோட இல்ல அதான் அது இன்னொரு 60 நாள் இருக்கு. அதனால தொகுதி ஜெயிப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. பட் ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் குறையவே கூடாது, வரும். கார்த்தி ப்ரோ, கன்னியாகுமரி கோவை ஜெயிக்க முடியாதா? கன்னியாகுமரியில ஒரு பிரச்சனை இருக்கு. திமுகவும் காங்கிரஸ் தனியாக நின்று ஜெயிக்க முடியும், இல்லைன்னா கொஞ்சம் டஃப் தான். கோயம்புத்தூர் கன்ஃபார்மா ஜெயிக்கலாம் ப்ரோ. இப்படி அது அங்கேயும் பிரச்சனை வருங்களா? அது எல்லாமே யாரு கேண்டிடேட் போடுறாங்க, இவங்க யார் நிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்தா ரொம்ப நாள் கொண்டு போவாங்க பிறகு. இன்னும் என்ன இன்னும் முடிவெடுக்காம இருக்காங்க. ஸோ அதான் எவ்வளவு நாள் எடுத்து போக முடியும்? அதிகபட்சம் 60 நாள் தேர்தல் எலெக்ஷன் வரப்போகுது, ஏப்ரல்ல வரப்போகுது. அப்புறம் கார்த்தி ப்ரோ, இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இந்த ஒன் இந்தியா ஒன் தேர்தலுக்கு ஏடிஎம்கே எப்படி ஆதரவு கொடுத்தாங்க? அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. அது எப்போதுமே டிஎம்கே எடுத்த முடியாது அவங்க ஆதரவு கொடுக்கறது அதுல எந்த விஷயத்துக்குமே. இந்த விஷயத்துக்கு மட்டும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவங்க பிஜேபி எதிர்க்கிறாங்களாம் ஏடிஎம்கே. என்ன ப்ரோ, கடைசியில டிஎம்கே இதான் லாஜிக் இருக்கு. பிஜேபி என்ன பண்ண போறாங்க அவங்க? அந்த கட்சி அவ்வளவுதாங்க. என்ன ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. போற பக்கம் பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வந்துடும் போல இருக்கு. அது மாதிரிதான் ப்ரோ இவங்க பண்றதெல்லாம் இருக்கு பார்த்தாங்க. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ அகைன் பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான். ஸோ நீங்க யூடியூப்ல இன்டர்வியூஸ் பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, பொலிட்டிக்கலா நீங்க யாரோட இன்டர்வியூ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா பார்ப்பீங்க? எல்லாத்தையும் பாருங்க. இல்ல நீங்க மெயினா பாக்குறது கேட்கறேன். நான் இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் முன்னாடி வந்து சவுக்கு பார்த்துருந்தேன். சவுக்கு பார்க்கறது இல்லை இப்போ. ஓகே, ரொம்ப உருட்ட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால சவுக்கு பார்க்கறது இல்லை. மணி இருக்கார்ல, மணி ஜேர்னலிஸ்ட் மணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பார்ப்பேன். ஓகே, ராமசீனிவாசன் இருக்கார்ல, அவரது பார்ப்பேன். பாண்டேஜ் பார்ப்பேன். ப்ரொஃபசர் ராமசீனிவாசன். கார்த்திகூர் ரவீந்திரன் துரைசாமி அவரும் ஓகே தான். அவரும் ரவீந்திரன் துரைசாமியும் பார்ப்பேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பட் இந்த இந்திரகுமார், இந்த கோடீஸ்வரன் அவங்க வந்து தயவு செய்து பாத்துறாதீங்க. தெரியல, அவங்க யாருன்னு தெரியாது, எனக்கும் தெரியல. அவங்க டிஎம்கே சொம்பு ப்ரோ. எப்ப எந்த விஷயத்தையும் எப்படி வந்து அன்இமேஜினபிளா சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுவாங்க. கோடீஸ்வரன், இந்த இந்திரகுமார், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேர் மறந்துருச்சு ப்ரோ. அதெல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க ப்ரோ. பத்திரிகையாளர் ஒரு கொஞ்சமாச்சும் அந்த இது இருக்கணும்ல, அது கூட இருக்காது. அவங்க அந்த மாதிரி டிஎம்கேயோட பிஆர் மாதிரி பேசுவாங்க. அதான் பிரச்சனை. தேங்க்யூ ஐயப்பன் ப்ரோ. மைக் ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நான் சுரேஷ் பேசுறேங்க.
சொல்லுங்க சுரேஷ். ப்ரோ நான் பெங்களூர் இப்போ நான் வந்து ஓட்டு போட முடியுமா விஜய்க்கு? எங்க இருக்கு உங்களுக்கு ஓட்டு? ப்ரோ எங்க பூர்வீகம் வந்துட்டு காஞ்சிபுரம். இல்லைங்க, ஓட்டர் ஐடி எங்க ஓட்டு இருக்கு? எங்க உங்களுக்கு? இல்ல பெங்களூர்ல தான் இருக்கு. அப்புறம் எப்படி So, போட நீங்க முடியும்? எப்படி விஜய்க்கு அப்படி ஓட்டு போட முடியும்? அப்புறம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்ன அப்படியே பூர்வீகம் அங்க இருந்தா நம்ம அங்க கூட இது பண்ணலாம்னு சொன்ன அப்படி யாரோ என் ஃப்ரெண்ட், அதுக்காக தான் கேட்கலான்ட்டு உங்களுக்கு. அதுக்கு ஐடி ப்ரூஃப்லாம் இருந்தால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் ஊர் வந்து எந்த ஊர் பூர்வீகம்? காஞ்சிபுரம் ப்ரோ. காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு வந்து அட்ரஸ் லொக்கேஷனில் இருந்து ரேஷன் கார்டு ஏதோ இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். அது பண்ண முடியும். கார்த்திக் ப்ரோ, கார்த்திக் ப்ரோ ஹாய் கேக்குதுங்களா? விஜய், சொல்லுங்க. கேக்குது இல்ல கேக்குது. எனக்கு வந்து சில பேரை பார்த்தா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல ப்ரோ. அதாவது நம்ம வந்து வேலிடா கிரிட்டிசிசம் பண்ணுவோம், இல்ல ஏதாச்சும் பேசுவோம், ஆனா அதுக்கே வந்து பிளாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இது வரைக்கும் கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், ரொம்ப ஹர்ஷா கூட பேசியிருக்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நான் தான் கரெக்ட், நான் பண்றது மட்டும் தான் கரெக்ட்ன்ற மாதிரி இருப்பாங்க. சோஷியல் மீடியால ஏன் ப்ரோ அப்படி இருக்காங்க? இப்ப தோழர் ஆதி என்ன பிளாக் பண்ணிருக்காரு. நான் எதுவுமே கெட்ட வார்த்தை எதுக்காக? தெரியல. எதுக்காக? எதுக்காகனா அதை வந்துங்க என்ன கமெண்ட் போட்டீங்க அதை சொல்லுங்க. கமெண்ட் எதுவும் தப்பாலாம் போடல ப்ரோ. அவர் வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது விஜய் இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபைட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் வந்து பிஜிஎம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சமையா போட்டிருந்தாரு. அதை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இப்படி மாறிட்டு என்ன போயிடாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, போட்டிருந்தாரு? இந்த மக்களோட மனசுல எவ்வளவு வன்மம் வந்துருச்சு, இந்த வெட்டு குத்து இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா ஒரு எடிட் போட்டிருந்தாரு. அதை போட்டு நீங்களும் தான் எடிட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நான் அதை போட்டேன். நீங்களும் எடிட் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் போட்டேன். அதுக்கு உடனே நான் வந்து இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் வந்து அதை அந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லிட்டு சரி ஓகே ப்ரோன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்லல. அப்புறம் பார்த்தா பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இவர் பிலிப்பிலிப்ல ஒருத்தர் வரல, பேர் என்ன சவுசக, இன்னொருத்தர் பேர் என்ன, குருபாய். அவர்கிட்ட ஒரு 3 நாளா தொடர்ந்து நான் ஒன்னும் கேட்கல. ஜப்பான் பட ரோஸ் எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். ஒரு 3 நாள் கண்டினியூஸா கேட்டேன். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ட்வீட் போட்டேன். 4 என்ன பிளாக் பண்ணிட்டாரு. ஆனா எனக்கு பேசுறதெல்லாம் வந்து சோசியல் மீடியால வந்து சமூக நீதினு பேசுவாங்க, பெண்ணடிப்புத்தனமும் பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இருக்காது. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பெண்களை மையமா பத்தி பேசுவானுங்க. இவங்க என்ன டிசைனை புரிஞ்சுக்க முடியல ப்ரோ. அதுவும் ஒரு படம், இப்ப 2 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு படத்தை பாராட்டி பேசுவானுங்க, இன்னொரு படத்தை வந்து களி ஊத்துவானுங்க. அது வந்து பண்றதெல்லாம் பார்த்தாவே தெரியுது வந்து ஒரு இதை காசு வாங்கிட்டு பண்ற மாதிரியே தெரியும். இப்பதான் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி தெரியாங்க. ஆனா இவங்க வந்து நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்களே. அப்படிலாம் தெரியல. நீங்க போய் அவனை வந்து ஏன் திரும்ப திரும்ப எடிட் பண்றீங்க? ஒரு விஷயம் அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஜப்பான் ரிவ்யூ எங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவன் திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்கீங்க? இல்ல ப்ரோ, நல்ல நல்ல படத்தெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்றாங்க, ஆனா அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணவே இல்லை. ஓகே சரி ஓகே. இப்போ உங்க இன்டென்ஷன் என்ன? இல்ல அவர் எவ்வளவு மொக்கையா நல்லா ஹிட்டான படத்தையே கூட வந்து பயங்கரமா ரோஸ்ட் பண்ணுவாங்க, இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அவ்வளவுதான். ஆதி கிட்ட என்ன போட்டீங்க? ஆதி கிட்ட வேற எதுவும் போடல ப்ரோ. யாரா அவன் ஹிந்தியில பேசிட்டு இருக்கான்? அது பக்கத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு ப்ரோ, இருங்க நான் வெளில வந்துடுறேன். இல்ல விஜய், உங்க மேல அந்த விமர்சனம் நிறைய டைம் இருக்கு, ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒருத்தனை போய் இரிட்டேட் பண்ற மாதிரி கேட்டுருக்கீங்க திரும்ப திரும்ப. நீங்க கேட்க என்ன விரும்புறீங்களோ அதை பத்தி பேசல, ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்க வந்து அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்க நடந்துக்கிறதே வேற மாதிரி இருக்கு. அதனால நான் அந்த மாதிரி பண்ண ப்ரோ. அவங்க ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தண்டா சும்மா பார்த்தாலும் இதே மாதிரி இரிட்டேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ, ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா, அதுக்கு வந்துட்டு இப்ப ரிவ்யூஸ் பிடிக்கலன்னா நீங்க வந்து பாக்காதீங்கன்னு சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்றதுக்கு, எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு உரிமை இருக்கும் போது நமக்கு ரிவ்யூவர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அந்த மாதிரி தானே ப்ரோ. நம்ம ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது வேற, இரிட்டேட் பண்றது வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல நம்மளும் கிரிட்டிசைஸ் தான் ப்ரோ பண்றோம். அவங்க பண்ணா மட்டும் கரெக்ட்ன்றாங்க, நம்ம பண்ணா தப்புன்ற மாதிரி அவங்க இரிட்டேட் ஆயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நீங்க வந்து பிரசாந்த் என்ன சொன்னீங்க, நான் பிரசாந்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கேன், ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், அவர் எடுக்கல, என்ன பிளாக் பண்ணிட்டாருன்றீங்க. இல்ல பிளாக்லாம் பண்ணல ப்ரோ. ஃபோன் பண்ண எடுக்கல, அதுக்கப்புறம் விட்டுட்டு ஒரு 3 நாள் ஃபோன் பண்ணேன்,
அதுக்கப்புறம் எடுக்கல. அதுக்கப்புறம் நானும் கால் பண்ணல அவருக்கு. எதுக்காக பண்ணீங்க அவருக்கு? ஸோ பேசலாம் தான் ப்ரோ பண்ணேன். டென்ஷனெல்லாம் இல்லை. சும்மா அவர் வந்து இதே மனசில் வச்சுக்க மாட்டாருன்னு நினச்சி சரி எப்பயும் போல நார்மலாக பேசலாம்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். எடுக்கவே இல்லை. சரி விட்டுட்டு நானும். பிரசாந்த் வரட்டும், நீங்க கேட்குறேன். ஓகே ப்ரோ. ஹலோ கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லியோக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமி தான் போனேன். நேத்து தான் பார்த்தேன். நல்லா செம ஜாலியா இருந்தது ப்ரோ. ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு படத்துக்கு போய். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போனேன். அதுவும் அந்த மொட்டை ராஜேந்திரன் வர்ற சீன்லாம் நல்லா அல்டிமேட்டா இருந்தது. பிரசாந்த் வந்திருந்தா சொல்லலான்னு பார்த்தேன். நேத்து வந்துருப்பாப்லையாட்டு இருக்கு. இன்னைக்கு வருவாராங்க. தெரியல, எதிர்பார்ப்போம். இது கார்த்திக் ப்ரோ. ப்ரோ ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலான்னு பார்த்தேன். நீங்க வந்து ஜஸ்ட் ரொம்ப பேக்வேர்டு தான். ரொம்ப நாளா கேட்க வேண்டியது. பட் டைம் கிடைக்கல. ஸ்பீக்கர் இன்னைக்கு தான் கிடைச்சது. ஜெயிலர்ல வந்து ஒரு லாஜிக் சொன்னீங்கல்ல கார்த்தி ப்ரோ. கிளைமேக்ஸ்ல ரஜினி வந்து நீங்க தப்பு பண்ணிட்டு நீங்க தான் கொலை பண்ணீங்க, பண்ணதெல்லாம் கொலை பண்ணதெல்லாம் நீங்க, பட் பையனை கொன்னது அப்படி ஒரு லாஜிக் சொன்னீங்க பாத்தீங்களா? அது வந்து கரெக்டா இருந்தது. அதே மாதிரி லியோல ஏதோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க லியோல வந்து எதுவுமே சொல்லல. நீங்க அது எதுக்காக எதிர்பார்க்கறீங்க? நான் செகண்ட் ஹாஃப் ஒரு கலந்து லியோ பத்தி சொல்லிட்டேன். என்ன எதிர்பார்க்கறீங்க ப்ரோ? ஒரு நிமிஷம். லியோ பத்தி செகண்ட் ஹாஃபே சொல்லிட்டானே. நரபலி இந்த கான்செப்டை எல்லாத்தையுமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கோம். லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் பேசியிருக்கோம். என்ன இருக்கு பேசாததான். ஓகே ஓகே. இன்னொரு லாஜிக் சொல்லணுமா லியோல? ஏன்னா கார்த்திக் ப்ரோ சொன்ன வரைக்கும் போதும் கடைசியா bro. பார்த்தது லியோ தான். கார்த்திக் bro, அதுக்கப்புறம் போதும் நேத்து bro. தான் பார்த்தேன் வடக்குப்பட்டி ராமசாமி. சொன்ன வரைக்கும் போதும் ப்ரோ. லியோ முடிஞ்சு போச்சு லியோ bro. விட்டுருங்க. சரி ஓகே, கேட்கிறாரு ஒரு லாஜிக் சொல்லிடுவோம். முடிஞ்சிச்சுங்க ப்ரோ. லியோ வந்து ஓடிச்சு. அவர் அது இருங்க ஒரு நிமிஷம், அவர் கேட்கிறாரு ஒரு லாஜிக் சொல்லிடுவாங்க. இப்ப டக்குன்னு ஞாபகம் வர சொல்லிடுறாங்க. ஆண்டனி தாஸை கொன்றுவாரு லியோ. கொன்னதுக்கு அப்புறம் வந்து அர்ஜுன் அங்கிருந்து ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணி அண்ணனா அவருக்கு எங்க அண்ணனை இங்க எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாரு. செத்த பணத்தை வந்து எடுத்துட்டு போவாரு இவரு. சஞ்சய் தத்தை செத்த பணமா எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போயிட்டு விஜய் வந்து இந்த பாடியை கொடுத்துட்டு அவர்கிட்ட நேரில் உட்காந்துட்டு, சார் நீங்க கேட்டீங்கல்ல அதே மாதிரி பாடின்னு சொல்ல மாட்டாரு, அவரை கேட்டீங்க, அவர் எடுத்து வந்து கொடுத்துட்டேன், அதே மாதிரி எங்களை விட்டுருங்க சார் அப்படிம்பாரு. அப்போ வந்து அர்ஜுன் ரியாக்ட் பண்ணாருன்னா, ஏய் அதை விட்றா நீ லியோ தானே அப்படின்னு கேட்பாரு. ஏடா அவங்க அண்ணனை வந்து ஒருத்த கொன்று அதுக்கப்புறம் பாடி எடுத்து வந்து கொடுக்குறான். அர்ஜுன் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அந்த படத்தை திரும்ப பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அவர் கேட்டது வந்து அண்ணனை இங்கே எடுத்துட்டு வாடா, அண்ணனை கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாரு. இவன் கொலை பண்ணி பாடி எடுத்து வந்து கொடுப்பான். கொடுத்ததுக்கு அப்புறம் அர்ஜுன் சொல்லுவாரு புலா, சார் நீங்க கேட்டீங்கல்ல உங்க அண்ணனை வந்து பணமா குத்திக்கிட்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் ஒரு டேபிளில் உட்காந்து பேசுவாங்க. பேசிட்டு அதை விடு நீ லியோ தானே, ஏடா அவங்க அண்ணனும் ஒருத்தன் கொண்டுட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஜீரோ லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். சரி விட்டுருங்க. இது கடந்து போயிடலாம். கடந்து இல்லை, லாஜிக் கேட்டதுனால சொல்றேன். அந்த மாதிரி கடைசியா பார்த்தது லியோ, அதனாலதான் உங்க அது அப்படிதானே இருக்கும். அப்படிதாங்க இருக்கும். இப்ப நான் வந்து இப்ப ஐயப்பனை கொலை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல கொலை பண்ணிட்டேன், நாங்க பாடி எடுத்து வந்து கொடுத்துட்டேன், ஓகேவா பாய் வரட்டுமா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒரு கோவப்பட மாட்டாங்க, நினைச்சுனா மாட்டாங்க. அதெல்லாம் இருக்காது அர்ஜுன்கிட்ட. சரி அதை விடு நீ லியோ தானே சொல்லு, இப்படித்தான் லூசு மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. நீங்க இவர்கிட்ட பேசுனீங்களா ப்ரோ? லலித் சார் கிட்ட பேசுவேனே லாஜிக்
நான் சொல்லிட்டேன் எனக்கு சார் செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகலை சார், சுத்தமாக ஒர்க் ஆகலை. அது ஃப்ளாஷ்பேக் சுத்தமாக ஃப்ளாஷ்பேக் எப்போ வந்துச்சோ, எப்போ ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிச்சதோ அப்போ அந்த படம் வந்து இறங்கிச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். நான் ஒரு நம்பர் சொன்னேன் அவர்கிட்ட, அந்த நம்பர் கலெக்ட் ஆயிடுச்சு. நான் இவ்வளோ ஆகும் சார் அப்படின்னா இவ்வளோ ஆச்சு. ஓகே 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 ப்ரோ. மாஸ்டர் ப்ரோ, நீங்க எந்த படத்துல லாஜிக் பார்த்துக்கிறீங்க? லாஜிக் அந்த படத்தில் பார்க்குறாங்க, இந்த படத்தில் பார்க்குறாங்கலாம் இல்லை. அவர் கேட்டது வந்து ஜெயிலருக்கு சொன்னீங்க, இதுக்கு சொல்லுங்கன்னாரு, இதுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். வேற என்ன? லாஜிக்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் படமே பார்க்க இல்ல முடியாது இல்ல ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்கல்ல ப்ரோ ஜெயிலர் பத்தி. நீங்க லாஜிக்ன்றது ஜெயிலர் பத்தி விமர்சனம். இங்க சொன்னீங்க. பாருங்க, லாஜிக் இல்லை இல்லை ஒரு நிமிஷம். ஒரு குறையை சொல்றதுன்றது தப்பே கிடையாது. ஓகே, அடுத்த படத்துல மாத்திக்குவாங்க. நீ சொல்லவே கூடாது அப்படின்னு அடுத்த வாயை அடைக்காதீங்க முதல்ல. சரி ப்ரோ. அப்புறம் ஒரு பாலிடிக்ஸ் சொன்ன ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சினிமா பத்தி பேசினா நல்லா இருக்கும், பாலிடிக்ஸ் பத்தி பேசினா போரா இருக்கும். இப்போ பாலிடிக்ஸ் பத்தி பேசினா நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது. ஒரே ஒரு அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கும் தெரியல. முன்னாடியெல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி பேசினா கீழே வந்து எப்போ பார்த்தா ஏன் தேவையில்லாம பேசிட்டீங்க பாலிடிக்ஸ்னு திட்டுவானுங்க. இப்பெல்லாம் என்னையா சினிமா பத்தி பேசுறீங்க, பாலிடிக்ஸ் பத்தி ஏதாவது பேசுங்கன்றாங்க. ஸோ அந்த ஆர்வம் வரதே வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு பெரிய விஷயம் தான். நான் சொன்னேன், விஜய் அரசியலுக்கு வந்ததுனால என்ன பெனிஃபிட்டோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் விஷயம் யங்ஸ்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றது பெரிய விஷயம். அதுவே விஜய் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட சக்ஸஸ் தான். அது ரைட்டா போகுது, சரியாத போகுது, அது ஓகே. நீங்க அட்லீஸ்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல. நீங்க சும்மா வாரிசு துணிவு, லியோ ஜெயிலர் அப்படி யோசிக்காம, ஓகே என்ன நடக்குது இந்த பாலிடிக்ஸ்ல, ஓகே அண்ணா அரசியலுக்கு வராருன்னு அந்த யோசிக்க ஆரம்பிக்கிறீங்கல்ல. அதுல உங்களுக்கு சரின்னு தோணலாம், தப்புன்னு தோணலாம், அது வேற. பட் இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாவது வருது பாத்தீங்களா, அந்த ஆர்வமே பெரிய. அவரு வந்து நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே 26ல வந்து நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு, இல்ல 10% வாங்குறாரு, அது கம்மியா வாங்குறாரு, அதுக்கு அதிகமா வாங்குறாரு, எம்எல்ஏ ஆகுறாரு, அதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் பாலிடிக்ஸ் போய் சேர்த்துட்டார்ல, அதுவே ஒரு மாற்றம் தான் ஃபியூச்சருக்கு. ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேர் இதை வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிப்பீங்க. இனி இந்த உருட்டெல்லாம் உருட்ட முடியாது யாராலையும், எந்த அரசியல்வாதியினாலையும் உருட்ட முடியாது. விஜய் பண்ண பெரிய சேவை அப்படின்னா இதுதான். ரஜினி இதை மிஸ் பண்ணாரு, விஜய் இதை செஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். ப்ரோ ரீசெண்டா பாண்டே இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ. அவரும் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் சொன்னாரு. அந்த 24 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருந்தா பரவாயில்ல. ஏன்னா வந்து அவரு களத்துக்குள்ள வந்து ஒரு மேட்ச் நடக்குது, மேட்ச் நடந்து அப்படி இல்ல, எல்லாமே எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து தான். எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. நம்ம செஞ்சு சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் தெரியும். அவங்க தோனி ஒருத்தருக்கு வந்து கடைசி ஓவர் கொடுப்பாரு, கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டா சூப்பருங்க, கரெக்டா கெஸ் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா, லாஸ்ட் ஓவர் இவர்கிட்ட கொடுத்ததுனால தான் தோனி 6வது பிளேயரை இறங்கி ஜெயிப்பாரு அந்த மேட்சை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க கடைசியா தோனி இறங்கினால தான் அந்த மேட்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை தோத்துட்டா, யோ நீ முன்னாடி இறங்கி அடிச்சு தொலைய வேண்டியதாயா அப்படின்னு சொல்லுவீங்க. அதான் எல்லாமே எண்ட் ரிசல்ட் என்ன வருதோ அதை பொறுத்து தான் நீங்க பண்ணதெல்லாம் சரியா தப்பான்றது வரும். நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இன்ஜினியரிங் வந்து போறீங்க, மெடிக்கல் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, படிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து டாக்டராவோ, பெரிய டாக்டராவோ, பெரிய இன்ஜினியராவோ ஆயிட்டினா நீ பண்ணதெல்லாம் சரி. ஒருவேளை இதெல்லாம் முடிச்சு ஏங்க நான் அப்பயே டாக்டர் படிக்கிறேன்னு எங்க அப்பா தான் இன்ஜினியரிங் படின்னு சொன்னான், தேவையில்லாம அவனா இப்படின்ற விமர்சனம்லாம் எப்போ வரும் தெரியுமா, எண்ட் ரிசல்ட்டை பொறுத்து தான் வரும். இப்போ ஆரம்பிச்சிட்டாரு, ஓகே 26ல நிற்க போறாரு, 26ல நிற்கும் போது அதை பார்ப்போம். அப்போ என்னன்னா, ஒருவேளை அது பாசிட்டிவாக போயிடுச்சுன்னா கரெக்டாக விஜய் பண்ணாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவாக போயிடுச்சுன்னா எல்லாமே விஜய் பண்ண எல்லாமே நெகட்டிவ் தான். 24க்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சது நெகட்டிவாக இருக்கும், புஷ் ஆனந்த் வந்து நெகட்டிவாக இருக்கும், அந்த கட்சி பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக போயிடுச்சுன்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ரிசல்ட்டு தாங்க இங்கே விஷயம், அவ்வளோதான். எண்ட் ரிசல்ட், எண்டில் வந்து ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதான் விஷயம். ப்ரோ நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு பாசிட்டிவா தான் பாக்குறேன். எப்படி சொல்றேன்னா, இப்ப ஆரம்பிச்சாப்புல இந்த 2 வருஷம் அரசியல் படுத்துறதுக்கு ரசிகர்களும் சரி, எல்லாருக்குமே ஒரு அரசியல் படுத்துறதுக்கு கரெக்டான ஒரு டைமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது வந்து இப்ப 26ல ஆரம்பிக்க போறாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்றதுக்குள்ள மாவட்ட செயலாளர் அந்த பகுதியில் இருக்க செயலாளர்கள் அப்படிலாம் போட்டு பண்றதுக்குள்ள அந்த இது போயிடும், ஒரு தெளிவு இருக்காது. இப்ப ஆரம்பிக்கிறது வந்து
அந்த 2 வருஷன்றது ஒரு தெளிவான பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் எல்லாமே பழகிக்கலாம். எல்லாமே கணக்கு தான். ஓகேவா? எல்லாமே கணக்கு. இப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம். அது அப்படி நடக்கலாம், இல்ல வேற மாதிரி நடக்கலாம். எல்லாமே அப்படிதான். இதே சினிமா வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. பார்த்திபன் வந்து அஞ்சான் கூட வந்து திரைக்கதை வசனம்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. சினிமா வச்சு சொல்றதுனால எக்ஸாம்பிள் சொல்றேன். அன்னைக்கு அஞ்சான் வந்து பெரிய ஹைப்ல இருக்க படம். அது அஞ்சான் வந்து வேற லெவல் ஹைப்பு. இப்போ அயன், ஆதவன், 7ஆம் அறிவு, இதுக்கப்புறம் வர மாற்றான், இதுக்கப்புறம் வர ஒரு படம். அப்போ சூர்யா வந்து பெரிய ஸ்டார். அவ்வளோதான். விஜய் அஜித்துக்குலாம் பயங்கர காம்படிஷன் கொடுத்துட்டு அவரு சூர்யா நம்பர் 1, விஜய் நம்பர் 1, அஜித் நம்பர் 1, இந்த மாதிரி போட்டி இருக்கு டைம். இந்த படத்தை கூட வந்து இறக்குறாரு. அந்த படம் அதுவே மொக்க படம் தான். கதை திரைக்கதை வசனமே இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான படமாக தான் இருக்கும். அஞ்சான் சரியா இல்லை அப்படின்னா இந்த படத்தை பார்த்துட்டாங்க எல்லாரும். இது சக்சஸ். ஆனா ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏங்க அஞ்சான் வருது ஏங்க கூட ரிலீஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னவன் எல்லாருமே அந்த படம் ரிலீஸ் ஆனது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் மொக்கையாயிடுறான். ஆனா அதே பார்த்திபன் திரும்ப கோடிட்டு நெருப்புகன்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு பொங்கலுக்கு. அப்போ அதே டைம்ல பொங்கலுக்கு ஒரு ஐயா இல்லை வேற பொங்கல் தான் ரிலீஸ் பண்ணாரு. வேற என்ன படம் இருந்துச்சு தெரியல. கூட அதே மாதிரி 2 படம். அந்த படத்தை ஒருத்தன் கூட பார்க்கல தேட்டர் போய். அப்போ என்னன்னா விமர்சனம் பண்றவங்க எப்பயுமே ஜெயிச்சுட்டு இருக்க முடியாது. விமர்சனம் பண்றவன் நம்ம விமர்சனம் பண்ணுவான். நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அவன் விமர்சனம் தோத்துரும். இல்லைன்னா அந்த விமர்சனம் ஜெயிச்சிடும். அவ்வளவுதான். கார்த்தி ப்ரோ, இப்போ ஹலோ கார்த்தி ப்ரோ, அந்த மாதிரி தான் விஜயோட அரசியல் வந்து ஒருவேளை 26ல வந்து விஜய் எதிர்பார்க்காத அளவுக்கு ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னா விஜய் பண்ணது எல்லாமே சரின்னு ஆயிடும். விஜய் வந்து வர முடியல, அவரால் பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா அவர் பண்ண எல்லாமே தப்பு. ஏங்க அவர் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சாரு, ஏங்க முன்னாடி அரேஞ்ச் பண்ணாரு, அவர் ஏங்க மாநாடு போடல, அவர் ஏங்க வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணல, இவ்வளவு விமர்சனங்கள் வரும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி அது ஒர்க் ஆகும்? அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் அது ஒர்க் ஆகும் ப்ரோ. எப்படி ஒர்க் ஆகும்? 1970க்கு முன்னாடி எப்படியெல்லாம் ஒர்க் ஆச்சோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அவ்வளவுதான். ஒன் இந்தியா எலெக்ஷன்னா ஒரே ஒரு எலெக்ஷன்லாம் கிடையாது. ஒரே டைம்ல எலெக்ஷன். அவ்வளவுதான். பார்லிமெண்ட்டுக்கு ஒரே டைம்ல எலெக்ஷன், அசம்பிளிக்கும் ஒரே டைம்ல எலெக்ஷன். நீங்க 2 ஓட்டு போட்டுக்கோங்க, தாராளமா போட்டுக்கோங்க. இங்க லோக்கல் பாடி எலெக்ஷனும் அசம்பிளி எலெக்ஷனும் வந்துருக்கு தெரியுமா? 2 ஓட்டு போடலாம். லோக்கல் பாடிக்கும் போடலாம், அசம்பிளிக்கும் போடலாம், பார்லிமெண்ட்டுக்கும் போடலாம், அசம்பிளிக்கும் போடலாம். 2 ஓட்டு போடணும். பேசலாமா? அது ஒன் இந்தியா ஒன் நேஷன் வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னா ப்ரோ, நம்ம இந்தியால வந்துட்டு எலெக்ஷனுக்காக நம்ம வந்து ஃபண்டை ரொம்ப இது பண்றோம், மிஸ்யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு இப்போ யுஎஸ்ஏ, சைனா, ரஷ்யால வந்துட்டு என்னன்னா 6 வருஷத்துக்கு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம இந்தியால அதுதான் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எலெக்ஷன் வந்து 6 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வரும். அது ஒன் இந்தியா ஒன் நேஷன் வரணும். ஏன்னா வந்துட்டு இப்போ சும்மா நம்ம அன்னெசரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அந்த ஒரு அவங்க 6 வருஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க 6 வருஷம்லாம் சொல்லவே இல்லை. அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு போயிடலாங்க. ஒரே டைம்ல பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வச்சிடலாம், அசம்பிளிக்கும் வச்சிடலாம், எல்லா ஸ்டேட்டுக்கும். இது ஏன் சும்மா வந்து இந்த வருஷம் 2024 5 ஸ்டேட் எலெக்ஷனு, 2025 4 ஸ்டேட் எலெக்ஷனு, வருஷம் 5 ஸ்டேட்டுக்கு 4 ஸ்டேட் எலெக்ஷன் இருந்துட்டே இருந்தா அந்த வேலையை பார்க்கறதா இல்லை வேற ஏதாவது வேலையை பார்க்கறதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதோ வந்து காமனா கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முன்னாடி இருந்தது தான், இந்தியாவில் இல்லாதது கிடையாது. கருணாநிதியே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நீங்க அண்ணாமலை போட்டிருந்தாரு. இது ஏன் எதிர்க்கிறாங்கன்னா கவர்மெண்டோட ஃபண்ட் உங்களுக்கு சேவ் ஆகணும் கார்த்தி. ஃபண்ட் சேவ் ஆகுறது விஷயமே கிடையாது. இன்னொரு 50,000 கோடி 1 லட்சம் கோடி ஒரு செலவாகட்டும், அது பிரச்சனையே கிடையாது. பட் ஆனா நீங்க வந்து திரும்ப எலெக்ஷன்றதுக்காகவே ஒரு வேலை பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அது கரெக்ட். அதான் 5 வருஷத்துக்கு ஒருத்தவரைனா நீங்க கிளீனா மத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வேற எந்த வேலையும் உங்களுக்கு இருக்கு? மத்த வேலையை பார்க்கலாம். 5 வருஷம் கழிச்சு தான் எலெக்ஷன். ஓகே, அடுத்த வேலையை பார்க்கலாம்ல. இப்பயுமே எப்ப பார்த்தாலும் சும்மா கேம்பெயின் பண்ணிட்டே இருக்கணும், எதிர்கட்சி பேசிட்டே இருக்கணும், எதிர்கட்சி இவங்களை திட்டிகிட்டே இருக்கணும்,
இது பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன் அரசியல்வாதிங்க வேலை பார்க்கறதுக்கு எவ்வளவு டைம் இருக்கு? எதிர்கட்சி திட்டணும், எதிர்கட்சிக்காரங்க இவங்களை திட்டுவான், இப்படியே போயிட்டு இருக்குல்ல. ஏன்னா அதான் ப்ரோ, அசம்பிளி அது கரெக்ட். எலெக்ஷன் நடக்கும், 1 வருஷம் கழிச்சு லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும், 2 வருஷம் கழிச்சு ப்ரோ பார்லிமெண்ட் கார்த்திக் நடக்கும், ப்ரோ இப்படி அதுக்கப்புறம் 1 யோசிச்சு வருஷம் பாருங்க ப்ரோ. கழிச்சு இப்போ இது ஃபோர்த் ஸ்டேஜ் நடக்கும். எலெக்ஷன் நடக்கிறதுனால தானே ப்ரோ பிஜேபி வருதுன்னு ஷுவரா சொல்றீங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்ததுலயும் ஆமா இப்ப ஆமா. மொத்தமா வச்சா எப்படி ப்ரோ கருத்து கணிப்புலாம் எப்படி கரெக்டா இருக்கும்? அவன் கருத்து கணிப்பு போடுறான் போடல, அவன் பிரச்சனை அது. ஒரு ப்ரோ அப்போ காம்படிட்டிவ்னஸே அது அவன் வராதுல. பிரச்சனை. ப்ரோ இது வரைக்கும் நீங்க கருத்து கணிப்பு வச்சுதான் ஓட்டு போட்டீங்களா ப்ரோ? இல்ல அது இல்ல தான்துறை எப்பயுமே வில்லங்கமா இதை கேட்கணும்னு நினைக்கிறான். உண்மைதான். கருத்து கணிப்புக்கு இது என்ன இருக்கு? ஓகே ப்ரோ இப்போ இல்ல ஒன் இந்தியா ஒன் இல்ல எலெக்ஷன் அது அமல்படுத்திடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இந்தியா ஃபுல்லாவே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரால இவங்க 3 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் அப்புறம் மகாராஷ்டிரால கவர்மெண்ட் கவல் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் பர்டிகுலர் எலெக்ஷன் வைப்பாங்களா? அந்த மாதிரி இருக்குமா? அது வந்து டிராஃப்ட் போடுவாங்க ப்ரோ. எல்லாமே ஒருவேளை ஆட்சி கவுந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் கொண்டு வருவாங்க. பிரைம் இது கவர்னர் ரூல கொண்டு வரலாமா, இதில் எப்படி பண்ணலாம், ஒருவேளை அப்படி எலெக்ஷன் சப்போஸ் நடுவில் வந்து 3 வருஷத்துக்குள்ள ஒரு கவர்மெண்ட் வந்து கவுந்துருச்சு அப்படின்னா, அப்படி அடுத்த இல்ல 2 ப்ரோ வருஷம் கார்த்திக் இருக்குன்னா பாஸ். இல்ல அந்த இல்ல இல்ல நெக்ஸ்ட் என்ன அது தெரியுமா அது ப்ரோ? நெக்ஸ்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு எந்த பவர் இருக்காது. பிரசிடென்ட் தான் எல்லா பவர் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுதான் ஒன் இந்தியா ஒன் நேஷன் இருக்கும்போது பிரசிடென்ட் இப்போ ஒரு பில் பாஸ் பண்ணா நீங்க யாரும் எதுவுமே கேள்வி கேட்க கூடாது. ஓகேங்களா? சுப்ரீம் அது கோர்ட், ஹை ஒத்துக்க கோர்ட் மாட்டாங்களா? ஜனநாயக நாட்டுல அதை ஒத்துக்கவே மாட்டாங்களா? அது எப்படி? ஒன் இந்தியா ஒன் நேஷன் இருக்கும்போது ஏதோ அதுதானே ஒன் ப்ரோ இண்டியா ஒன் நேஷன் அப்படி கருத்து. வராது ப்ரோ, நீங்க தப்பா சொல்றீங்க. அப்படி எல்லாம் வராது. பிரைம் மினிஸ்டர் தான் இந்தியா பொறுத்த அவர் அளவுக்கு, ஏதோ பிரசிடென்ட் ஒளிட்டு எல்லாம் இருக்காரு. கிடையாது. அவர் அவர் ஏதோ ஒளிட்டு இருக்காரு, விடுங்க. இது கார்த்திக் ப்ரோ இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இது நடுவில் ஜனநாயக நாட்டுல கார்த்திக் அது ப்ரோ எப்படி பிரசிடென்ட்டுக்கு சாத்தியப்படுத்தும்? நம்ம ஏங்க ஓட்டே போட அதை கொண்டு மாட்டோமே நம்ம. வருவாங்க. இப்போ 356 இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. ஓகேவா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கலைக்கிறதெல்லாம் இல்லை இப்போ முன்னாடி மாதிரி. ஒருவேளை இந்த ஆளுங்கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து மாற்றினா கூட, இப்போ பீகார்ல மாற்றிருக்காங்க. இப்போ நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு, இது சிஎம் சிஎம் ஆயிருக்காரு. அவரு பிஜேபியோட அலைன்ஸ் ஆயிருக்காரு. இப்போ என்ன 1.5 வருஷம் தான் இருக்க போறாரு, அவ்வளவுதான். இந்த இந்த ஏர்ல வந்து பீகாருக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னா திரும்ப எலெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ண போறாரு அவரு. அதுக்கு நான் இன்னொரு 5 வருஷம் தான் இருக்க போறது அவரு. அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அப்படின்னு. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எலெக்ஷன், அதுக்குள்ள மாத்தி மாத்தி இருந்துக்கலாம், ப்ரோ அது அந்த மாதிரி எப்படி கொண்டு ப்ரோ வருவாங்க. கரெக்டா இருக்கு? இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மைண்ட் செட்ல ஓட்டு போடுவாங்க, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் அப்ப ஒரு மைண்ட் செட்ல ஓட்டு போடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஓ ஓ பிரச்சனை அது அப்படின்னா, உன் பிரச்சனை அதான். என்ன மைண்ட் செட்ல ஓட்டு போடுவீங்க ப்ரோ? இப்போ வந்து இப்ப சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க யாராவது பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு? உங்களுக்கு? சரி அப்ப சரி ஸ்டேட்டுக்கு வந்து வேற சொல்லு. ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்க, பிரைம் மினிஸ்டர் வேற ஒருத்தவங்க ஓட்டு போடுவாங்களா இல்லையா? சரி ஓகே, அது போடுங்க. 2 ஓட்டு தான் போட போறீங்க, போடுங்க. அது மைண்ட் எப்படி போட்டு ப்ரோ? காட்டுதானப்பா. ஓ நீ எத்தனை போட்டு தமிழ்நாட்டுல போங்க. 38 தொகுதி திமுக ஜெயிச்சது தமிழ்நாட்டுல. அதே டைம்ல நடந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல அதிமுக ஜெயிச்சிச்சு. என்ன பண்ண முடியும்? ஒரே டைம்ல போட்டீங்க தமிழ்நாட்டுல. இப்போ நான் சொல்றது இப்போ 2019 ஒரே எலெக்ஷன் பை எலெக்ஷன் வச்சாங்க. ஸ்டேட் எலெக்ஷன் பை எலெக்ஷனும் ஹையஸ்ட் அதாங்க. பை எலெக்ஷன் தான் 22 அதான் அதுவும் லோக்சபா வச்சாங்க. ஆனா மக்கள் வந்து அசம்பிளிக்கு மாத்தி தான் பை போட்டாங்க, எலெக்ஷன் கரெக்டா வச்சாங்க. தான் போட்டாங்க. ஒரே டைம்ல தான் எலெக்ஷன் நடந்துச்சு. என்ன போட்டீங்க? 38 தொகுதி திமுக. ஓகே, ஆனா ஜெயிக்க முடியல. ஏடிஎம்கே வந்து லோக்கல் எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, டிஎம்கே வந்து எம்பி எலெக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்க. லோக்கல் எலெக்ஷன்ல டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியல அந்த 22 எம்எல்ஏக்களை. மாஸ்டர், நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. ஒரிசா, ஆந்திர பிரதேசம் பாத்தீங்கன்னா அப்படிதான் நடக்கும். உங்களுக்கு சைமல்டேனியஸ் தான் நடக்கும். நீங்க அதுல பார்த்தாலும் தெரியும். பெங்கால இப்ப வந்து ஆந்திரால அப்படி நடக்க போகுதுங்க. ஆந்திரால வந்து அசம்பிளியும் பார்லிமெண்ட்டும் ஒன்னா நடக்க போகுது. ஒரிசாவும் அப்படிதான் நடக்காரு. ஒரிசா, ஆந்திரா எல்லாமே அப்படிதான் நடக்கும். நடக்கும்போது ஆந்திரா நடக்கும் போது இந்த ஜெகன்மோகன் வந்து அழுதாரு. என்ன
ஐயோ நீ ஏன் வைக்கிறீங்க அது ஏன் வைக்கிறீங்கன்னு. ப்ரோ மத்த ஊர் வேற, தமிழ்நாடு வேற ப்ரோ. இப்போ தமிழ்நாடு என்ன பார்த்தா மகாராஷ்டிராலையும் இந்தியாவில 3 தானே எலெக்ஷன் இருக்கு. நடக்க போகுது ப்ரோ. இனிமே தமிழ்நாடு செப்பரேட்டா வச்சிருந்து எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. இந்தியாக்குள்ளதான் தமிழ்நாடு இருக்கு ப்ரோ. தமிழ்நாடு வேறெல்லாம் இல்ல, 91ல நடந்திருக்கு, 96 நடந்திருக்கு. நீ தமிழ்நாட்டுல எப்ப மாறுனுச்சுன்னு நினைக்கிற? இப்போ மகாராஷ்டிராலையும் 3 எலெக்ஷன் நடக்குது ஒரே டேட்ல 24ல. ப்ரோ இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப வந்து திமுக அவங்க இருக்காங்க, சொல்ற இப்ப வந்து அவங்க 2 எலெக்ஷன் நடக்குது, புரியுதா உங்களுக்கு? இப்ப அவங்க பிஜேபி எதிர்க்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட்லயே எதிர்க்கணும், சென்ட்ரல்லே எதிர்க்கணும், 2 வேலை இது, புரியுதா உங்களுக்கு? அட் அ டைம்ல நடக்குதுன்னா சொல்றது புரியல சந்திர எனக்கு. இவங்க 2 இதுவுமே வரக்கூடாதுன்னு தானே ப்ரோ நினைப்பாங்க எல்லாருமே. யாரு ப்ரோ நினைப்பாங்க? எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன இதை உலகிட்டு இருக்க நீ? எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரோ, டிஎம்கேன்னு. என்ன இதே உலகிட்டு அப்படிலாம் இருக்கு இல்ல என்ன? ப்ரோ. ஸ்டேட்ல யார் இருக்கணும், சென்ட்ரல் யார் இருக்கணும் தெளிவா தான் போடுவாங்க. ஜான்சர் நீங்க தமிழ்நாட்டை மத்தி பேச, மத்த ஸ்டேட்லயும் நடக்குது 2 எலெக்ஷனும். அதெல்லாம் கொஞ்சம் டேட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. சும்மா டிஎம்கே டீம்னு அவங்க வந்து உருட்டாதீங்க தயவு செய்து. யார் ப்ரோ டிஎம்கே குருட்னா? இல்ல மத்த ஸ்டேட்ல நடக்குது, ஒரிசால நடக்குது, ஆந்திராவில் நடக்குது, நீங்க ப்ரோ எல்லாம் நான் மத்த பாத்துருக்கீங்களா ஸ்டேட்டை இல்லையா? பத்தி பேசவே வரலையே, நான் தமிழ்நாடை பத்தி மட்டும் தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். நான் மத்த ஸ்டேட்டை தமிழ்நாடு பத்தி என்ன இந்தியாவில பேசினேன் தானே நான். இருக்கு? நான் தமிழ்நாடு இப்ப வந்து இந்தியாவில மத்த தானேப்பா இருக்கு. ப்ரோ இப்ப நான் மத்த ஸ்டேட்டை பத்தி பேசினேன், நான் தமிழ்நாடை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் நான். இல்ல இல்ல தமிழ்நாடு அவங்க இந்தியாவில மைண்ட் தானேப்பா செட் எப்படி இருக்கு. இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் தமிழ்நாட்டுல மைண்ட் செட்டை பத்தி தான் சரி பேசிட்டு ப்ரோ, இருக்கேன். இல்ல தமிழ்நாடுல தமிழ்நாட்டுலயும் மைண்ட் செட் மட்டும் வேற மாதிரி 2019ல இருக்குமா? ஒரே டைம்ல எலெக்ஷன் நடந்துச்சு. மக்கள் தெளிவா தானே போட்டிருக்காங்க. சென்ட்ரல்ல யார் இருக்கணும், ஸ்டேட்ல யார் இருக்கணும் பார்த்து தானே போட்டிருக்காங்க. நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தாலும். வேற எதை பேசுவோம்? கார்த்தி ப்ரோ, இன்னொரு சின்ன பொலிட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு டவுட்டு. ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாருமே இப்போ ஜென்ரலா சொல்றாங்க. உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு யாரோ கொடுத்துருக்காங்களா? வாங்கிருக்கீங்களா? எத்தனை வாங்கிருக்கீங்க? எப்படி கொடுக்குறாங்க? நான் யார்ட்டையும் வாங்கினது இல்லைங்க. நான் எதுவும் வாங்கினதில்ல. ஜென்ரலா எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்குறாங்க என்ன கொடுக்காமல என்ன? நான் அது என்ன வெளிப்படையா உங்களுக்கு யாருக்கும் தெரியாதானே? ப்ரோ எனக்கெல்லாம் அப்படிலாம் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே எங்கேயுமே தெரியல. மேபி அவங்க நீங்க நீங்க சிட்டில இருக்கீங்களா வில்லேஜ்ல இருக்கீங்களா ப்ரோ? ஏங்க இவங்க பூத் கமிட்டின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்களே, அது காசு கொடுக்கறதுக்காக மட்டுமே வச்சிருக்க அமைப்பு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டு காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க ப்ரோ. அது மாதிரி தான் நடக்கும். நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு தெரிஞ்சா அதனாலதான் கேட்டேன் நானு. இல்ல எங்க இன்னைக்கெல்லாம் மக்கள் தெளிவாயிட்டாங்க. எல்லா கட்சியிலையும் காசு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். அதை பேசி யூஸ் இல்லை, அவ்வளவுதான். அது முடிஞ்சு போன கதை. காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்களா? ஆமா, 2 பேரும் கொடுப்பாங்க. 2 பேரும் வாங்கிட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அவங்க தான் ஓட்டு போட போறாங்க. ஆமா, அப்புறம் ஏன் ஆட்சி மாறிட்டே இருக்கு? ஆளுங்கட்சியா இருக்கவங்க ஏன் தோக்குறாங்க திரும்ப திரும்ப? எவ்வளவுங்க கொடுத்துட முடியும்? 2000 கொடுத்துட முடியுமா? 3000 கொடுத்துட முடியுமா? 4000 கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் மக்களுக்கு இன்னைக்கு சாதாரணமா ஆயிடுச்சு இல்லையா? 2000 3000 4000 சாதாரணமா ஆயிடுச்சு. அதுக்காக என் ஓட்டு போடணும்? கொடுக்குறியா வாங்கிக்க, வாங்கிட்டு நான் எவனுக்கு வேணாலும் போடுவேன், நீ என்ன போய் செக் பண்ணுவியா? அந்த மாதிரி தான் மக்கள் மைண்ட் செட் மாறிடுச்சு இல்ல. ஓட்டுக்கு காசுன்றது பிரச்சனையே கிடையாது இப்போ. கார்த்திக் ப்ரோ, ஒரு டவுட்டு.
ப்ரோ இல்ல சொல்லுங்க இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தமிழ்நாட்டுல மட்டும்தானா எல்லா ஸ்டேட்லயும் உண்டா? ப்ரோ இது தெரியலங்க, இந்தியாலே மற்ற இருக்கு ப்ரோ, ஸ்டேட்லாம் நான் போய் ஸ்டேட்ல பார்த்தது இல்ல இல்லை. ப்ரோ, இந்தியாலே நான் இருக்கு ப்ரோ. நான் பாம்பேல ஒரு 3 டைம் ஓட்டு போட்டு இதுவரை யாரும் காசு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. இங்க இது தமிழ்நாட்டை அதிகம் ப்ரோ, தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி தெரியல, எங்கேயும் கிடையாது ப்ரோ. தமிழ்நாட்டில் அதிகம், தமிழ்நாட்டில் அதிகம்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு போன எலெக்ஷன்ல வந்து கேம்பெயின் பண்ணவர். நான் இதோட 3ஆவது டைம் ஓட்டு போட போறேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன, தமிழ்நாட்டில் ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு வந்து செலவு பண்ற காசை வச்சு ஒரு ஸ்டேட்டுக்கே செலவு பண்ணிடலாம் நார்த் இந்தியாவில், அந்த அளவுக்கு காசு யூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு தான் தெரியும். அவர் தான் 2021 டிஎம்கேக்கு கேம்பெயின் பண்ணவர். நம்ம சொன்னா ஏதோ தப்புன்னு சொல்லுவீங்க, அதனால இன்னொன்னு சொன்னாரு இல்லையா ப்ரோ? என்ன சொன்னாரு? கேக்குதா? கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல இன்னொரு டவுட், தமிழ்நாட்டுல சென்னை டு திருநெல்வேலி வர எவ்வளவு டோல் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு டோல் கேட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, அதான் டவுட் கேட்கறேன். தெரியல, நீ சொல்லுங்க. எனக்கு தெரியல, இல்ல நான் இல்ல திருநெல்வேலியில எனக்கு போனது தெரியாது, நீ நான் இங்க சொல்லுங்க. இருக்கேன் அதான் கேட்கேன். நிறைய பேர் கோயம்புத்தூர் டு திருப்பூர் 150 அப்படி இப்படின்னு சொல்றாங்க, அதுதான் கேட்கேன். சென்னை டு திருநெல்வேலி ஒரு 150 டோல் 500 கேட். கிலோமீட்டர். சென்னை டு திருநெல்வேலி அதிகமா இருக்கும். சேலத்துக்கே எனக்கு 350 கிலோமீட்டர் வருது. திருநெல்வேலிக்கு 600-700 இருக்குங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன. இல்லைங்கன்னா மும்பை டு கோலாப்பூர் வந்து ஒரு 550 கிலோமீட்டர் இருக்கும். டோட்டலாவே எனக்கு 500 தான் முடியுது டோல் டோட்டல். சிம்பிள் லாஜிக் ப்ரோ, 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபா கணக்கு வரும், அவ்வளவுதான். இல்ல 1.5 ரூபா கணக்கு வரும். இல்ல இவங்க நேரத்தையும் கணக்கு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இருந்தாங்க, யாரோ வந்து திருப்பூர் டு கோயம்புத்தூர் 150 ஆகுதுங்கிறாங்க. இப்ப இல்ல இல்ல, நேஷனல் நீ வந்து ஃபுல்லா டோல்கேட்டை வந்து கணக்கு போடுறது அப்படின்னா சிம்பிள், அவ்வளவுதான். ஒரு 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 கிலோமீட்டருக்கு 1 ரூபா கணக்கு வரும், இல்ல 1 கிலோமீட்டருக்கு 1.5 ரூபா கணக்கு வரும், அதுதான் வரும். அது வந்து ரோட பொறுத்து. நேஷனல் நேஷனல் ஹைவே திருப்பூர் 500 கோயம்புத்தூர் கிலோமீட்டர் பக்கம் ப்ரோ, 500 அதனால கம்மியா கிலோமீட்டர் தான் வரும். போறீங்க அப்படின்னா 500 கிலோமீட்டர் போறீங்கன்னா 500 ரூபா வரும், இல்ல 700 ரூபா வரும், அவ்வளவுதான். அதான் தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா தெரியுது இவங்க சொல்ற ரேட் எல்லாம் பார்த்தா, அதாங்க. இல்ல எல்லா இடத்துலயுமே அப்படிதான். 1 கிலோமீட்டருக்கு 1 ரூபால இருந்து 1.5 ரூபா வரும், அதுக்கு மேல வராது. அதிகபட்சம் 2 ரூபா வருங்க, அவ்வளவுதான். அதுதான் பேசிக்கான ஃபார்முலா டோல்கேட். நேற்று இங்க ரொம்ப ஏன் அதையே அதையே நீங்க வந்து நீங்க கார்ல போனாதான் டோலு, பைக்லாம் டோல் இல்ல. கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா சிட்டில வந்து 10 கிலோமீட்டர் வரும், ஆனா ஹைவேல போகும்போது 20 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னோட கார் வந்து சிட்டிக்குள்ள 8 தான் கொடுக்கும், ஹைவேல 15 கொடுக்கும். ஆமா, அது 2 மடங்கா வரும். 2 மடங்கா வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கணக்கை போட்டு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் டீசல் எடுக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 1500 ரூபாய் வரும். அந்த 500 ரூபாய் மிச்சமாயிடும் டோல்கேட் கட்டுறது. அது ஓகே, நம்ம சொல்லிக்கலாம் டோல்கேட்டை வந்து குறைக்கணும், அது தனி டாபிக். ஆனா ஐயோ கொலை பண்றாங்க, இப்படி பண்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க, அது கிடையாது. சர்வீஸ்க்கான காசு தாங்க. இப்போ 2G யூஸ் பண்றீங்க, 4G யூஸ் பண்றீங்க, 5G யூஸ் பண்றீங்க, அதுக்கு தகுந்த காசு கட்டுறீங்களா? அந்த மாதிரி தான் எல்லாமே. சர்வீஸை பொறுத்து காசு அவ்வளோதான். சர்வீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும் போது காசு இருக்கும், பட் அது சர்வீஸ் கிடைக்குதா இல்லையா, அதுதான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், மும்பை டு பூனா எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து காருக்கு வந்து டோல் வந்து 225. அதே ஓல்ட் ரோடு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து வெறும் 110 தான். ஆனா இதுல வந்து 1.5 hours கிராஸ் பண்ணிடலாம், அதுல 3 hours ஆகும். டிஃப்ரெண்ட் தான். இதுல மைலேஜ் கிடைக்கும், டைம் சேவ் ஆகுது. ஆப்ஷன் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்னு ஓல்டு ரோடு, ஒன்னு எக்ஸ்பிரஸ் ஹைவே. இது 6 லைன், அது 2 லைன். எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ப்ளேம் பண்ணணும்னா எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணலாம்.
கரெக்டா ப்ரோ. கார்த்தி ப்ரோ 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 அது பொலிட்டிக்கல் கொஸ்டின் தான். அது வந்து இந்த ஜெயலலிதா அவங்க இறந்தாங்கல்ல, அது இறந்ததுக்கு அப்புறம் ஆறுமுகசாமின்னு ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று பண்ண ஆரம்பிச்சாரு. அது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஏதாவது வெளியில வந்துச்சா ப்ரோ? அதுல இருந்து அந்த விஷயம் ஏதாவது அது ஒரு பிடிச்சாரா? ஏங்க அவரோட அறிக்கையெல்லாம் வந்து எப்பயே கொடுத்துட்டாருங்க. அவருக்கு அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க அப்படின்ற முன்னாடியே கொடுத்துட்டாங்க. என்ன இந்த யூடியூப்ல வீடியோஸ் அதிகமாக போயிருங்க. அது கம்ப்ளீட்டா ப்ரோ? அது மொத்தம் ஜெயலலிதா இன்வெஸ்டிகேஷன் இறக்க எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதானா? அது அதுல ஒண்ணுமே கிடையாது, நேச்சுரல் ஒண்ணுமே அப்படின்னு கிடையாது. சொல்லிட்டாங்களா அது? ஆமாங்க, அவங்க இன்னும் ஆக்டிவா இருந்தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, ஜெயலலிதா வந்து 2016 வந்து பதவி ஏற்கும் போது எப்படி எவ்வளோ இன்ஆக்டிவா இருப்பாங்கன்னு எடுத்து பாருங்க. அவங்க நடக்கவே முடியாம நடந்து வருவாங்க. அப்பயே அவங்க வந்து சிக்காதான் இருந்தாங்க. ஓகே ஓகே ப்ரோ. அதானே சிபிஐ இன்வெஸ்டிகேஷனா ப்ரோ அது பண்ணது, இல்ல இவரோட ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே அது முடிச்சிட்டாங்களா? அதுல ஒன்றும் ரகசியம் இல்லைங்க. என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னொன்னு இவங்களே இலைப்பட்டதான் அவங்கள அடிச்சுட்டாங்களா, அவங்க இது பண்ணிட்டாங்களா, அது பண்ணிட்டாங்களா. அவங்க ஆல்ரெடி இருந்தாங்க. இப்போ அவங்க நடக்கவே மாட்டாங்க. நடக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவா ஊர்ந்து ஊர்ந்தும் போற மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படியே நின்று பேச மாட்டாங்க. இல்ல ப்ரோ அது அவங்க 2011 அது ஓகே. பட் எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கும் போது எல்லாத்துக்கும் நின்றுட்டு வாங்குவாங்க. 2014 வந்து உட்காந்துக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் பொக்கையை வாங்குவாங்க. 2014 ஜெயிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் உட்காந்து அப்பயே அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. இல்ல அது ஓகே ப்ரோ. அவங்க வந்து ஐ மீன் நேச்சுரலா தான் இருந்திருக்கும். பட் அந்த கடைசி 2 மாசம் வந்து இவங்க மொத்தமா அந்த விஷயத்த மறைச்சிட்டு அது பப்ளிக்கு சரியா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அதுல தானே சந்தேகமே வந்துருச்சு. அவங்க சும்மா உடம்பு சரியில்லைன்னு தான் போயிருக்காங்க, வேற அவங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்டான வந்து இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து ஒரு கட்சியில அதான் ஒரு கட்சியில வந்து ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னும் போது அவங்கள பத்தின ஹெல்த்தோட அப்டேட்லாம் வந்து பெருசாலாம் வெளில கொடுக்க மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஓப்பனா இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. அன்னைக்கெல்லாம் நீங்க எவ்வளவு ஆக்டிவா இருந்திருப்பீங்கன்னு தெரியல பொலிட்டிக்கலா. அன்னைக்கு அந்த டைம்ல வந்து நான் வந்து டெய்லி நியூஸ்லாம் பார்ப்பேன். அந்த டைம்ல டெய்லி ஒரு கதை வரும். ஜெயலலிதா இதாச்சான், இட்லி சாப்பிட்டாங்க, ஆமா அவங்க ஆமா வந்து சட்னி சாப்பிட்டாங்க, இப்படிலாம் வந்துகிட்டே இருக்கும். அதை தவிர்த்திருக்கலாம் அவங்க. ஆமா. இல்ல அதுலதான் சந்தேகமே வந்துச்சு. அவங்க முதல்ல இருந்தே வந்து கரெக்டா அறிக்கை தேவையில்லாத இல்ல விட்டுருந்தாங்கன்னா இல்ல பரவாயில்ல. இல்ல தேவையில்லாத கான்ட்ரவர்சி வந்தது அதனாலதான். ப்ரோ அப்புறம் இன்னொன்னு பிரசாந்த் ப்ரோ இங்க இல்ல, ஜஸ்ட் அது பிராங்கா கேக்குறேன். ஐ மீன் நம்ம இதுல டைம் பாஸ்ல வந்து வடக்குப்பட்டு ராமசாமியை பத்தி அவர் இருக்கும்போது எல்லாம் நல்லா புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் அது பாக்ஸ் ஆபீஸ்ல அது நிஜமா ஹிட்டா ப்ரோ? படம் நல்லா ஓடுதா? ஏன்னா சில இடத்துல நான் பார்த்ததுல வந்து ரொம்ப இல்ல சுமார் அது தான். அந்த படம் வந்து இல்ல அந்த படம் ஆமா நிறைய பேர் சொன்னாங்க. அந்த ரிவ்யூஸ் மிக்சடாகவும் வந்துச்சு. அந்த படம் வந்து சந்தானத்தோட முன்னாடி படங்கள் அந்த A1 அந்த மாதிரி A1க்கு கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குமே தவிர டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்குலாம் ஆகல. ஓகே ஓகே. அதான் வலைபேச்சுல எல்லாம் A1க்கும் கூட முன்ன பின்ன படம் வந்து ரொம்ப ஃபிளாப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எவ்வளவு சொன்னாங்க தமிழோட கலெக்ஷன் தெரியல ப்ரோ, கலெக்ஷன் ரிப்போர்ட் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. இந்த படம் ரீசெண்டா போச்சு, அவ்வளவுதான். சூப்பர் ஹிட்லாம் சொல்ற அளவுக்கு போல கலெக்ஷன். ஓகேவா போச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம் தமிழ்நாடு ஒரு ஒன் டைம் வாட்ச். தமிழ்நாடு வந்து ஒரு 5ல இருந்து 6 கோடிக்குள்ள ஷேர் வரும். அவ்வளவுதான். லவர் 5 கோடி ரூபா வரும். லவர் நல்லா போகுதுங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நல்லா போயிருக்கு. லால் சலாமுக்கும் லவருக்கும் போட்டிலாம் இருக்க மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு. லால் சலாம் அது பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ? அது மொத்தம் 50 கோடிக்கு மேலயா இல்ல எப்படி?
அவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க படம் பார்த்தீங்களா? இல்ல நான் அவ்வளவு படம் சம்பளம் இல்லாம அவ்வளோலாம் இருக்காது. ஒரு 15 20 கோடி 25 கோடி தான் இருக்கும் நினைக்கிறேன். இல்ல அவருக்கு வந்து முதல்ல 40 கோடி அப்படின்னாங்க சம்பளம், அப்புறம் 25 கோடி அப்படின்னாங்க, அப்புறம் இப்போ வந்து இல்ல ஃப்ரீயா தான் நடிச்சிருக்காருன்னாங்க. இல்ல அது கம்பைண்டா பேசினாங்க 2 படத்துல, வேட்டையனுக்கும் இதுக்கும் சேர்த்து பேசினாங்க. ஆனா படத்துல அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் தெரியலையே. அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஒரு 20 கோடி இருக்கும் அது அதிகபட்சம். 20 அதிகம். ஏஆர் ரஹ்மான் சம்பளம் சேர்த்து சொல்றேன். 20 to 25 ஏஆர் ரஹ்மான்லாம் கொடுத்தது அந்த ஓகே சேர்த்து சொல்றேன். 20 அது ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிடுச்சுல்ல, அது ஓடிடி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்துடும். அது சொல்லுங்க. சைரன் பாத்துட்டீங்களா ப்ரோ? அடுத்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் ஷோ எதுவும் இல்லை. வேற என்ன படம் வருது ப்ரோ சைரன் கூட? அது மட்டும் தானா? இல்ல ஆமா அது மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். வேற என்ன வருது? ஓகே வேற யார் இருக்கீங்க? கண்டிப்பா ப்ரோ, காங்கிரஸ்னு கப்பல் கவுந்துக்கிட்டே இருக்கு. என்னத்துக்கு பாத்தீங்களா, மகாராஷ்டிரா அசோக் சவன் வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணாங்க. எக்ஸ் சிஎம் காங்கிரஸ். மகாராஷ்டிரா காங்கிரஸே கிடையாதுங்க. ஜாயின் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன? இல்ல அவன் காங்கிரஸ்ல சிஎம் வந்து பிஜேபி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இல்ல மகாராஷ்டிரா பொறுத்தளவுக்கு பிஜேபி சிவசேனா என்சிபி தானே, அதுக்கப்புறம் தானே காங்கிரஸ். இல்ல சிவசேனா இப்போ அவுட்டு. சிவசேனா இப்போ 2 ஆயிட்டலாம். சிவசேனா இப்போ கிடையாது. இல்ல 2 ஆர்டர் படி பாத்தீங்கன்னா அப்படித்தானே வரும் உங்களுக்கு. மெயினான ஆள்லாம் இங்க வந்துட்டாங்க. ஏக்நாத் சிந்தே, அஜித் பவார். ஹாய் கார்த்தி ப்ரோ. ப்ரோ 6 நாள் ரிக்வஸ்ட் செக்ரட்டரி தான் கட்டுச்சு. ஐயோப்பா என்னன்னு தெரியல. 2 ஹவர் ரிக்வஸ்ட் வெயிட் பண்ணி இன்னைக்கு தான் கட்டுச்சு. தேங்க்ஸ் ஐயப்பா. கார்த்தி ப்ரோ எனக்கு ஒரு டவுட் எனக்கு. ஸோ இப்போ சொல்லுங்க. லியோ வந்துச்சுல, லியோ வரும்போது ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. மீன்ஸ் ட்ரெய்லர் ஸ்டார்டிங் ட்ரெய்லர்ல இருந்து. ஸோ அன்னைக்குல இருந்து ஹைப் ஆகி மூவி வரைக்கும் ஹைப் இருந்துச்சு. அந்த மாதிரி எந்த படத்துக்கு நான் பார்த்ததில்ல. லைக் சேம் வே விஜய் பாலிடிக்ஸ்ல வரும்போது கூட இந்த மாதிரி ஜஸ்ட் வர அந்த ஹைப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன் டைம் இருக்கும். ஸோ 2 இயர்ஸ். ஸோ நான் இந்த மாதிரி ஹைப் எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ மெனி இயர்ஸ். ஸோ 2 வாட்டி பார்த்துக்கிறேன். ஒன் இஸ் லியோ ட்ரெய்லர்ல இருந்து, மீன்ஸ் டைட்டில் கார்டு. செகண்ட் ஆஃப்டர் ஹி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி நேம். ஏய் நீங்க சினிமாவும் அரசியலையும் நான் எப்படி ரிலேட் பண்றீங்க? சம்பந்தமே இல்லை. ஹைப் தான் கேட்குறேன் நான். பர்சனல் ஹைப். ஸோ ஆப்போனேட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க தெரியுமா? இந்த மாதிரி வந்து கிரிட்டிசைஸ் பண்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் வந்து இப்போ வந்து அரசியல் வரும்போது இந்த மாதிரி ஆப்போனன்ட் பார்ட்டிஸ் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்றது தான். ஸோ மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஹைப் தானே கிரியேட் ஆகுதுன்னு சொன்னேன். ஸோ 2 படத்துக்கும் நான் படத்துக்கும் பார்த்தாச்சு, பாலிடிக்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஹைப் நெக்ஸ்ட் 1.5 இயர்ஸ் அப்படியே இருக்குமான்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில். அதெல்லாம் இருக்காது. அது அவர் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் இருக்கும். ஓகே. ஸோ அன்னைக்கு 6 ஒரு 4-5 டேஸ் பேக் முன்னாடி அந்த சிஏஏ பற்றி பேசியிருந்தீங்க. நான் அன்னைக்கு கூட ரிக்வஸ்ட் அனுப்பிச்சு யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம் தான். ஸோ அவரும் சொன்னாரு, அவரு கூட அது 2G இருந்தா தெரியுமா, 2G கிட்ட டிஸ்கஸ் பண்ணா அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல அந்த டைம்ல. ஸோ 2-3 மெசேஜ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த சிஏஏன்ட்டு. ஸோ அவர் சொல்லியிருந்து அதுக்கோசரம் தான் அன்னைக்குல இருந்து ரிக்வஸ்ட் கேட்டுனே இருந்தேன். ஸோ ரிக்வஸ்ட் தெரியல, போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பத்தி. உங்ககிட்ட எல்லாம் பண்ண முடியாதுப்பா. ஏன்? நீ தானே வந்து சம்பளமே எனக்கு வரதில்ல,
ஸோ அதுக்கு அப்படின்னு அதுக்கு சொன்னாங்க. அதுக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேசுறது, ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சம்பாதிக்கல, சம்பளமே எனக்கு வரதில்லை. நான் சொல்ல 10,000 தான் வருது. பாலாஜி சார் கூட சொன்னாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 10,000 சம்பளம், இப்பயும் 10,000 சம்பளம். அது சொன்னோம்னா ஸ்விக்கிக்காரன் கூட கொடுங்க, வேலை ஜாப் அது கொடுங்க என்ன பேசுறது? சரி, ஓகே. அதனாலதான். சரி, என்ன பசி வந்ததுனால வரல, வந்தா மட்டும் நேரம் இல்ல வந்தா மட்டும் இல்லன்னு சொல்லி முஸ்லீம் எதுவும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு. ஏதோ சொல்லியிருந்தீங்க முஸ்லீம் கனெக்ஷன் இருக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே. ஸோ அதுக்கு தான் சொன்னேன் நான். ஸோ அவர் இல்ல அது டோட்டலி கனெக்டட் தான், அது எல்லாமே கனெக்டட் தான். ஸோ அதுக்கோசரம் சொன்னேன் அன்னைக்கு. சொன்னால் கனெக்டட் தான், யாரும் ரெஸ்பான்சிபிள் இல்லை அதுக்கும். ஸோ அது சிஏ வந்து அப்ளை பண்ணா கூட என்சிஆர்ல வந்து நீங்க ஃபெயில் ஆனா கூட அந்த 6th ரீஜன் விட்டு தான் உங்களுக்கு அது கிடைக்குமே. ஸோ டோட்டலி இது முஸ்லீம் தான் அடிபடும், இல்லை வேற யாருக்கும் அடிபடாது. சரி, ஓகே. கர்நாடகாவில் எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன்? என்னது கர்நாடகாவில் எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன்? எலெக்ஷன் இருக்கலாம், அது நல்லதான் போகுது. கார்த்திக் ப்ரோ, இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு புஷி ஆனந்த் தவிர வேற யாராச்சும் கைட் பண்றதுக்கு விஜய்க்கு ஆளுங்க இருக்காங்களா, இல்ல அவரு தான் கைட் பண்றாரா ப்ரோ? எப்படி இருக்காங்க நினைக்கிறேன். ஒருத்தர் அவர் பேர் சொல்லியிருந்தாங்களே, ஜான் துரையா ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க. பாமகவுக்கு வந்து கேம்பெயின் பண்ணார்ல, அப்ப மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லி, அது அவர் பண்றாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கார்த்திக் ப்ரோ, இந்த பிரசாந்த் கிஷோர், சுனில் இந்த மாதிரி விஜய் ஹையர் பண்ண வாய்ப்பு இருக்கா? பிரசாந்த் கிஷோர் பாலிடிக்ஸ் போயிட்டாருங்க, அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு பீகாருக்கு. ஓகே, சுனில் ஒருத்தர் இருக்காருல்ல, சுனில் ஆல்ரெடி இருக்காருங்க. ஆமா, அவர் லாஸ்ட் டைம் ஏடிஎம்கே பண்ணாரு. விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்கு, பண்ணுவாங்க. இல்ல அது ஓகே ப்ரோ, இருக்கு. ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் பேரு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த இவரு சொல்லியிருந்தாரு, அண்ணன் சொல்லியிருந்தாருல, ஜான் துரையா அவர் பேரு, அவர் தான் பண்றாரு. ஆக்சுவலா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் படிச்சவங்க கூட இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பப்ளிக் ஹேண்டில் பண்றது, அந்த மாதிரி கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா பெட்டரா இருக்கும் என்னோட ஐடியா. எல்லா கட்சியிலும் வச்சுப்பாங்க, எல்லா கட்சியிலும் எல்லாரும் இருப்பாங்க. நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிதான் பண்ணியிருப்பாங்க. கார்த்திக் ப்ரோ, அப்போ ஏதாவது இன்வால்வ் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லையா ப்ரோ? எஸ்எஸ்சி யாரு? எஸ்எஸ்சி ஏதாவது இன்வால்வ் ஆகுறது? அவரு வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அவரு போதும், புஷானந்த். 2 பேர் வேணாங்கிறீங்களா? வேறையா? ஆமா, 2 பேரும் தாங்காது. புஷியானந்த் எப்படி பார்த்தாலும் ப்ரோ காமெடியா தான் ப்ரோ இருக்கு. அது எப்படிதான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல கார்த்திக் ப்ரோ. நானும் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ப்ரோ. சவுக்கு வந்து பேசினாரு பாத்தீங்களா, விஜய் என்னங்க எப்படி கட்சி நடத்த முடியும், புஷானந்த் மாதிரி ஒருத்தர் எல்லாம் எப்படி கட்சி நடத்த முடியும், அவர்தான் கண்ட்ரோலர், அவர்தான் கண்ட்ரோல் பண்ண சவுக்கு சொன்னாரு பாருங்க. அப்பயே தெரிஞ்சு, ஐயோ இந்த ஆளு ஒருத்தனை பாராட்டுறானா, ஐயோ ரொம்ப டேஞ்சர் ஆச்சு கட்சிக்கு. இல்ல ப்ரோ, சவுக்கெல்லாம் பகீர்னு ஆயிடுச்சு எனக்கெல்லாம் பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ சவுக்கு பாராட்டினா ரொம்ப டேஞ்சர் ஆச்சு, கண்ணி வெடி ஆச்சு சவுக்கு வந்து. அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், எந்த ஆங்கிலுமே அவர் ஃபிட் ஆக மாட்டாரு. அதனால கேக்குறேன் கார்த்தி, வேற ஒண்ணும் இல்ல. பாப்போம் என்ன நடக்குது. அவரோட கேரக்டர் நல்லா இருக்கலாம், அந்த இது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, விஜய்க்கு இப்போ பிடிச்சிருக்குன்னா ஏதோ காரணம் இருக்கும், இல்லாம எல்லாம் இருக்காது. நமக்கு நம்ம வெளில இருந்து பாக்குறது நமக்கு தான் தெரியுது. பட் அவரோட கேரக்டர் என்ன, நம்ம அவருக்கு விஜய் பிடிச்சிருக்குன்னா ஏதோ காரணம் இல்லாம இருக்காது. சோ அதனால
ப்ரோ கார்த்தி ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. ப்ரோ இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இது சிம்பிள் வந்து கிடையாது, விவசாய சிம்பிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏதாச்சும் ஓட்டு வந்து பாதிக்கப்படுமா அதனால? அதனாலலாம் ஒன்றும் பாதிக்காதுங்க. ஆனா அவங்களுக்கு ஓட்டு பாதிக்கிறது உறுதி இந்த எலெக்ஷன்ல. ஆனா அவங்க என்ன சொல்லிடுவாங்க, சிம்பிள் கொடுக்கலாம் பாதிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க ஆக்சுவலா இது நல்லது. நாம் தமிழருக்கு இந்த சிம்பிள் கிடைக்கலன்னா இதை வந்து சொல்லிக்கலாம். நாளைக்கு ஒரு மேடையில் இல்லை ஏதாவது பேசும்போது வந்து ஏன் ஓட்டு குறைஞ்சி தெரியுமா, அவங்க சிம்பிள் கொடுக்கல அதனால தான் குறைஞ்சின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு உறுதியா இந்த எலெக்ஷன்ல ஓட்டு குறைய போறது உண்மை. அது 7லேருந்து 6 ஆகலாம், 6லேருந்து 5 ஆகலாம், இல்லை அட்லீஸ்ட் 30 லட்சம் ஓட்டு ஆனவங்களுக்கு 29 லட்சமாக தான் வரும். 1 லட்சம் கம்மியாக தான் வருமே தவிர 30 தாண்டாது. அதனால அவங்க சொல்லிக்கலாம் அந்த சிம்பிள் வந்து எங்களுக்கு கொடுக்கல அதனால தான் ஓட்டு குறைஞ்சின்னு சொல்லிக்கலாம். அது நல்ல விஷயம் தான் நாம் தமிழருக்கு. ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ அந்த தந்தி டிவி பேட்டி பாத்தீங்களா? சீமான் பேட்டி பார்த்தேன் ஃபுல்லா பார்த்தேன். அவர் ப்ராக்டிக்கல் தான் சொல்லியிருக்காரு. என் தம்பி தானே எடுத்துட்டு போட்டோம், ஓட்டு என்ன ஆயிட போகுது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. பட் அவர் எதிர்க்க முடியாது இல்லைங்க, அவர் எதிர்க்க முடியாதுல்ல. இப்ப எதிர்த்தா என்ன பண்ணுவீங்க? எதிர்க்க எந்த காரணமும் கிடையாது, எதிர்க்கவும் முடியாது அவரை. அவர் என்ன சொல்லுவாரு, அவர் ரஜினியை வந்து ஃபுல்லா திட்டாரு. என்ன சொன்னாரு, அவர் தமிழரே இல்ல அப்படின்னு திட்டாரு. விஜய் என்ன திட்டுவீங்க? விஜய் தமிழர் இல்லைன்னு சொல்ல முடியாது. விஜய் தமிழர் ஓகே. இல்ல அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இவர் எதிர்த்தாருன்னா ஒரு ஓட்டு கூட விழாம போயிடும். ஆக்சுவலா இதை பேசினாருன்னா 24லயே அவருக்கான ஓட்டு வந்து கம்மியாயிடும். விஜய் வந்து அகேன்ஸ்டா பேசினா. அதனால இப்ப பண்ண வேணாம், 26ல பாத்துக்கலாம், அப்படி நியூட்ரலா மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்றாரு. என் தம்பி தானேன்னு சொல்றதுனால ஒரு 4 விஜய் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க தவிர யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதனால அந்த என்னன்னா இவரு இத்தனை வருஷம் நிக்கிறாரு, அட்லீஸ்ட் அவராலே ஏன் கார்த்தி ஜெயிக்க முடியல ஒரு தொகுதியில எம்எல்ஏவா? அதான் என்னோட கொஸ்டின். ஏங்க நாம் தமிழருடைய வளர்ச்சியே ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் தான். 2 எலெக்ஷன்ல தான். அதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டு வந்து 1.5%. அதுக்கப்புறம் தான் 4.5, அதுக்கப்புறம் தான் 7. 2 எலெக்ஷன்ல மட்டும்தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கு. அதுவும் ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம். இப்ப கடைசியா நடந்த 2 எலெக்ஷன் தான். அது ஏடிஎம்கே ஒரு பக்கம் பிரிஞ்சிருச்சு, பிஜேபி உள்ள வந்தது, இதெல்லாம் இருக்கு. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. கார்த்தி ப்ரோ ஓகேதா சொல்லுங்க. ப்ரோ ஒரு கொஸ்டின். இப்போ முருகன் வந்து ராஜ்யசபாக்கு நாமினேட் ஆயிருக்காருல்ல ப்ரோ. இப்போ நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? அவர் லோக்சபால நின்றுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? மேபி இப்போ பார்ட்டி வந்து க்ரோயிங்னு இது பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவரும் நின்று ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெரிய நேம் இல்லை தமிழ்நாட்டில், ஸோ அவரும் நின்று ஒரு இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது ஒரு அண்ணாமலை நிற்க முடியாது பிகாஸ் அவர் வந்து 2026 கான்சென்ட்ரேட்டுனால அவரை எம்பியில் நிற்க வைக்க முடியாது. ஸோ இவர் ஆல்ரெடி எம்ஓஎஸ்ஸாக இருக்கனால நின்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? அது பார்ட்டிக்குமே ஒரு இதாக இருந்திருக்கும்ல ப்ரோ. ஏன் கார்த்தி அதான் அது ஓகே உங்கள்ட்ட கேட்கணும்னு பார்த்தேன். அவர் நின்றுதான் நல்லா இருந்திருக்கும், நீலகிரியில் நின்றுக்கலாம்ல ராஜா. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் நின்றுருந்தா என்ன ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றது அடுத்து வந்திருக்கும். ஓகேவா? அவர் நிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல, அவரு ஒரு மினிஸ்டர் ஆகிட்டாங்கல்ல திரும்ப. கார்த்தி ப்ரோ என்ன நோட் பண்றீங்களா? பிஜேபியில மட்டும் கார்த்தி ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காங்கல்ல, அவங்க அந்த கட்சி கைவிடுறதே இல்லை. எந்த மாநிலத்திலயுமே
ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க கார்த்தி. அதை நான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இலக்கணசைல இருந்து தமிழிசையா இருக்கட்டும், இப்ப முருகன், அந்த கட்சியில யாரா இருக்காங்களோ ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்துட்றாங்க. பிஜேபி பொறுத்த அளவுக்கு மற்ற கட்சியில எப்படின்னு தெரியல. இல்ல மற்ற கட்சிக்கெல்லாம் அந்த பவர் இல்லைங்க. பிஜேபி இருக்கிறதுனால பண்றாங்க. இல்ல ப்ரோ, இப்ப காங்கிரஸ பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசல பிரச்சனையே தான். யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, திருப்பி திருப்பி அவங்களே வரதுனாலதான் அவங்களே பிஜேபியில போய் சேர்ந்துட்டாரு. இதுல மத்திய பிரதேசல இவரு சிந்தியா. இவங்க கொடுத்தாதானே, இவங்க கொடுக்கறதே இல்லையா கார்த்தி? வேற இருக்கு பாலசர் இருக்காரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ, அந்த 4 years பேக் புல்வாமா அட்டாக், ஸோ என்ன நினைக்கிறீங்க நீங்க? எது இது புல்வாமா அட்டாக் அது எப்ப நடந்தது? 4 years பேக், இன்னைக்கு தான். சரி, ஸோ எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? அது என்ன மாதிரி ஆயிருக்கும் அட்டாக்? என்ன அட்வான்டேஜா இருக்கும்? எப்படி ஆயிருக்கு? அது என்ன மாதிரி பொலிட்டிக்கல் இஷ்யூல இருந்து என்ன? தம்பி நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகாம போறதில்ல, எப்பயுமே ஆக இல்ல போறதில்ல. நான் ஏன் கதறிட்டே ராகுல இருக்க பத்தி பேசுவேன். நான் கேக்குறேன், இன்னைக்கு தான் கேக்குறேன். என்ன 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 சொல்ல வர, என்ன சொல்ல வர சொல்லு. இல்ல ஏன் எப்படி இன்னைக்கு ஆயிருக்கும், எப்படி ஆயிருக்கும்? இல்ல உங்களுக்கு நீங்க அது ஏதோ சொல்றது படம் கடை எடுப்பாங்க பாத்துக்க, ஆ ஏதோ படம் எடுப்பாங்க பாத்துக்கோ எப்படி ஆயிடுச்சு. நானு எடுத்த பார்த்தாச்சு, அதுக்கோசரம் தான் கேட்டேன். இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே, அதுக்கோசரம் தான் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கா என்ன ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ பிஃபோர் லோக்சபா எலெக்ஷன் இந்த மாதிரி பண்ணாங்க, ஸோ அதை வச்சு ஓட்டு கேட்டாங்களே, அதுக்கோசரம் தான் கேட்டேன். இன்னும் இன்னும் வந்து இப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க பைத்தியக்காரனாட்டுமே. இல்லண்ணா, நீங்க அந்த மாதிரி சீப்பா வாங்குறாங்களே ஓட்டு, அதுக்கோசரம் நான் கேட்கற வருது இல்ல. இன்னுமே சீப்பா வாங்குறான்னு நினைச்சிட்டு தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, சோல்ஜருக்கு செத்துறாங்க, அதுக்கு ஓட்டு போடுங்க. அவங்க என்ன 300 320 350 400 போயிட்டு இல்ல இருக்கீங்க. நான் 400 அடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் சொல்றது அவங்க 400 இல்ல கிளீன் ஸ்வைப்பா பண்ணிட்டு பிரச்சனை இல்லை நான் சொல்றது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு வாங்குறீங்களா, அதுக்கோசரம் தான் கேட்ட வருது. ராக்ஸ், உங்கள்கிட்ட அன்னைக்கு கேட்கணும்ன்றத, பெட்ரோல் பிரைஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, சொல்லுங்க. 2004 எவ்வளவு பெட்ரோல் பிரைஸ் தெரியுமா? சொல்லுங்க. 2004 35 ரூபா இருந்தது. ஓகே, 2014 70 ரூபா. ஓகே, 2024 எவ்வளோ? 100 ரூபா. பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2014 தான் அதிகம். இன்னமும் சொல்றேன் 2030. ஐயோ இதெல்லாம் பேசுங்க. பெட்ரோல் பிரைஸே 200 ரூபாய் ஏத்துனா கூட பிஜேபி ஜெயிப்பாங்க. நீங்க ஜெயிப்பீங்களா? அது இல்ல ப்ரோ, அவங்களுக்கு புரிய வைக்கணும் ப்ரோ. இன்ஃப்ளேஷனால அது இன்கிரீஸ் ஆயிட்டு தான் போகும். இவங்களுக்கு எதுக்காக ஓட்டு போறாங்கன்னே இவங்க இன்னும் கண்டுபிடிக்கலங்க. இவங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லது. இந்த மாதிரி கரப்ஷன் பண்ண எங்க தான் கண்டுபிடிக்க சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ, சொல்றேன் இவங்களுக்கு மந்த்லி இன்கிரிமெண்ட் மட்டும் வேணுமா, மத்த எந்த பிரைஸும் இன்கிரீஸ் ஆக கூடாது. இது என்ன லாஜிக் இருக்கு? இந்த துப்பாக்கியில சொல்லுவாங்கல்ல, சஸ்பென்ஸோடயே சாவு, அந்த மாதிரிதான் கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸோடயே இருக்க வேண்டியதான். ஏன் ஜெயிக்கிறாங்கன்ற சஸ்பென்ஸே உங்களுக்கு தெரியாது. அந்த சஸ்பென்ஸ் எக்ஸ்ப்ளோர் தான் எக்ஸ்போஸ் ஆகுதுல, அதான் ப்ராப்ளமே. ஐயப்பன் ப்ரோ, பாலாஜி சாருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க, நல்லா இருக்கும். ஐயப்பன் ப்ரோ, ரோஹித் சர்மா திருப்பி கேப்டனா போட்டாங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இவங்க எல்லாம் ஃபேக்ட் பேசுறது யூஸ் இல்லைங்க, இவங்கெல்லாம் கலாய்க்கிறது தான் யூஸ். இல்ல கார்த்தி, வருஷம் இன்கிரிமெண்ட் மட்டும் வேணுமா, ஆனா வந்து மத்த பிரைஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆக கூடாதான். இது என்ன லாஜிக் இது? எதுலப்பா இன்க்ரீஸ் பண்றீங்க சொல்லுங்கப்பா பாக்கலாம். எதுல கொடுத்துறீங்கப்பா? காசு கொடுத்துறீங்க. நீ ஒழுங்கா வேலை செஞ்சா உங்க கம்பெனி இன்கிரிமெண்ட் கொடுக்க போதியா? நீ ஒழுங்கா வேலை பாரு. எதுவுமே கொடுக்கறது இல்ல. எதுவுமே கொடுக்கறது இல்ல. சும்மா 99 பேச கூடாது. சரி இல்ல ஓகே, எதுவுமே கொடுக்கறது இல்ல. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகி யார் ராகுல் காந்தி வருது, யார் வந்தா கூட நான் எது ப்ராப்ளம்னா பேசுறது தானே இருக்கேன். எந்த சப்போர்ட் இல்ல, எந்த இஷ்யூ இருக்கோ பேசுங்க. என்ன இஷ்யூ வேணாலும் பேசுங்க. என்னப்ப ராகுல் காந்தி 2016 26 அட்டாக் அது கூட ஆச்சு, அது கூட ப்ராப்ளம் தான். நான் சொல்லியாது
காங்கிரஸ் இருக்கும் போது. சரி ஓகே, என்ன முடிவுக்கோங்க என்னப்பா? இல்ல முடிவுக்கு இல்ல. சோ இன்னைக்கு அந்த நாள் இருக்க உங்களுக்கு எதனா இப்படி அது என்ன ஆச்சு எப்படி இருந்ததுன்னா கேட்கலான்னு தான். தேடிக்கிட்டு இருக்கீங்களா இந்த நாள் அந்த நாள்? இது என்ன பேசலாம்? பாபர் மசூதி இடிச்சதை பத்தி இப்ப பேசலாம், எது 30 வருஷம் முன்னாடி நடந்தது இப்ப பேசலாம், இப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அதான் முடிஞ்சிச்சு. ஹைகோர்ட் அது கொடுத்தாங்க. முடிஞ்சு டயர்ட் ஆயிட்டீங்களோ? நீங்களே டயர்ட் ஆயிட்டீங்களா? இங்க பாருங்க, எது ஃபேக்ட் இருக்கோ அதான் பேச முடியும். முடிஞ்சிட்டு மேல என்ன பேச முடியும் சொல்லுங்க. நான் என்னதான் ஃபேக்ட் இருக்கு சொல்லுங்க, என்னதான் ஃபேக்ட் இருக்கு? இவங்களை காலி பண்றதுக்கு என்ன ஃபேக்ட் இருக்கு? நானும் சப்போர்ட் பண்ணி பேசுறேன். இல்ல காலி பண்றது இல்ல. ஜிடிபி கதறிட்டு இருந்தீங்க ஒரு வருஷம். அதுக்கப்புறம் மணிப்பூர்னு கத்திட்டு இருந்தீங்க ஒரு 6 மாசம். அதுக்கப்புறம் ஆமா மணிப்பூர் தான் 74 days. மணிப்பூர்ல ஜெயிப்பீங்களா? மணிப்பூர்ல ஜெயிப்பீங்களா? நானு மணிப்பூர்ல ஜெயிக்கிறீங்களே, நான் அவரே இருக்கட்டும் பிரச்சனை இல்ல. ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்களா அதான் நான் கேக்குறேன். வேற எதுவுமே இல்ல, கேட்க மாட்டேன். வேற எதுவுமே இல்ல. ஏன் 77 days பேசல அவரு? 77 days குவைட்டா இருந்தாரு நான் கேக்குறேன். தம்பி கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதான் ஜனநாயகம். சரியா? கேள்வி கேட்டுட்டே இருங்க. எப்பதான் ஆக்ஷன் எடுப்பாரு? கேள்வி நான் கேள்வி கேட்கறேன், பிரச்சனை இல்ல. நான் கேட்கறது எப்பதான் ஆக்ஷன் எடுப்பாரு தான் நான் கேட்கறேன். ஏன் அவ்வளோ டிலே, அவ்வளோ இஷ்யூ ஆகும்போது ஆகும். இன்னொரு 10-15 வருஷம் ஆகும். 10-15 வருஷம் ஆகும். 10-15 வருஷம். மோடி ஒரு 10 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க மாதிரி எல்லாம் தேஜஸ்வி சூர்யா வருவாரு, அமித்ஷா வருவாரு, எல்லாம் வருவாங்க. பிரச்சனை வருவாங்க. பட் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அதுக்கும் தான் கேக்குறேன். நாங்கெல்லாம் படிகாதா எல்லாத்துக்கும் கேக்குறேன். நாங்க தான் காமன் பீப்புள் தான் எஃபெக்டட். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? இல்லப்பா, உங்களுக்கு வரும் சைடுல கமிஷன் அண்டர் டேபிள், அதுக்கோசரம் நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்றது? பாவமா இருக்குல்ல உங்களுக்கு இவங்களை பாக்குறது. நான் சொல்றேங்க, இப்ப பாருங்க 60 நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது. 60 நாள்ல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. 60 மாசம் கழிச்சு ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. ஓகேவா? இப்ப வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வரலாம் 29ல 2029. அதுக்கான வேலையாவது இப்ப ஆரம்பிங்க தயவு செஞ்சு. அதுக்கான வேலையாவது இப்ப ஆரம்பிங்க தயவு செஞ்சு. இல்ல சவுத்ல காங்கிரஸ் வரும்போது ஒண்ணு கூட இப்போ ஜாதி எந்த சவுண்டும் இல்லை இந்த பக்கம், தெரியுமா உங்களுக்கு? நார்த் விட்டுங்க, ஒரு இஷ்யூ இல்லை இந்த பக்கம். 200 யூனிட் ஃப்ரீ. ஓ சூப்பர். வாவ் ப்ரோ. இல்ல சொல்றேன், ஃப்ரீயா குத்தா நீ ஓட்டு போட்டுறீங்களா? அதாங்க. வாவ். இல்ல சூப்பருங்க. ஏங்க சூப்பருங்க. என்னப்பா ஜாதி இஷ்யூ இல்லன்னு சொல்றேன் நானு. சூப்பருங்க. வேற லெவல். வண்டர்ஃபுல். உங்க கண்ணு அவரு அந்த ராகுல் காந்தி கர்நாடகா நிக்க வச்சு ஜெயிக்கவீங்க எம்பி ஆகி. ராகுல் காந்தி அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகாம போயிட போறாரு. ஆமா, அவர் சொல்லிட்டு தான் அவனை டிஃபேமேஷன் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க பார்லிமெண்ட்ல இருந்து. இப்ப இங்க இருக்காரு, பார்லிமெண்ட் தானே இருக்காரு. அவர் கோர்ட்ல இல்ல இதுக்கப்புறம் எது அதெல்லாம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு அந்த கேஸ் எல்லாம்? இல்ல சொல்றேன், கேஸ் அந்த மாதிரி போடுறீங்களா சும்மா? அதுக்கோசம் கேட்ட பிரச்சனை. சரி அது ஓகே. இப்ப 2024 பார்லிமெண்ட்டே அனுப்பாம விட்டுறாதீங்கன்றேன். கர்நாடகாவில் நிக்க வச்சு ஜெயிச்சிருங்க ஏதாவது தொகுதியில. யாருன்னா ஓட்டுவா, யார் வந்தாலும் கேக்குறது தான் இந்த மாதிரி ஏன் பண்ணீங்கன்னு தான். அப்புறம் மோடி சொன்ன மாதிரி விசிட்டர்ஸ் ஒரு பேனல்ல வந்து மேல உட்கார்ந்து பாக்குற மாதிரி வர போகுது நிலைமை. பாத்துக்கோங்க. எதுவுமே இல்ல, இந்தியாவை விற்காம போனா சரிதான். ஆமாமா. வர எலெக்ஷன் முன்னாடியே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. கதறது நான் சொல்றது உங்களுக்கு. நான் வந்தாதான் நான் சொல்றேன்ல, வந்தா கூட பிரச்சனை என்ன இருக்குன்னு அதை பேசுறேன். நீங்க சும்மா அதை பத்தியே பேசுறீங்க. கதறாங்க வேற எதுவும் வராதா உங்களுக்கு? இஷ்யூ என்ன இருக்கு, என்ன ஃபேக்ட் அது பேசுறது இல்லை. ஏன் கதறாங்கன்னு கேக்குறீங்கல்ல? எல்லா இஷ்யூவும் பேசுங்கன்றேன் நானு. வேற என்ன பேச வேணாம்னு சொன்னேன்? ஏதாவது தருத்தனா?
நீங்க டக்குன்னு பிராண்ட் பண்ணிடுறீங்களா? அதுக்கோசரம் தான் நான் கேக்குற பிரச்சனை பிராண்ட் இல்ல. எங்க பண்றாங்க? பிராண்ட் எதுக்கு பண்றாங்க? கதறாங்க என்ன நீங்க வருஷம் சொல்லுங்க. இப்போ மோடியை இங்கிலீஷ் பேசுது. தோக்கடிங்கன்னு தான் சொல்றேன். வேற நீங்க நான் மோடி தப்பா எதை சொல்லணும்? தோக்கடிக்கிறோம் மோடி ஜெயிக்கிறோம் செகண்ட் இஷ்யூ இருக்கு. மோடி இப்போ ஒரு இஷ்யூ இல்ல இல்ல இருக்கு. இது என்ன ஏன் ரிசால்வ் ஆகல, ஏன் ஆக்ஷன் இருக்குது. எடுக்கிறதா கேட்பாங்க. அந்த இஷ்யூ இருக்குல்ல, அந்த அதுக்கு இஷ்யூவை தூக்கி பிடிச்சி நில்லுங்கன்றேன். அதுதாங்க இப்ப பண்ணீங்கன்னா இன்னும் 60 மாசம் கழிச்சு 2029 எதிர்கட்சியா வர முடியும்னு சொல்றேன். இந்த இஷ்யூ அப்படியே தூக்கி பிடிச்சி நில்லுங்கன்ற இப்பயே. சார் இப்ப அப்படி நீ நானும் ஒரு அப்படி 60 மாசம் கழிச்சு நீ இப்ப ஜெயிப்பீங்கன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் ஆமா எதிர்கட்சியா 2019 ஒன்னும் போட முடியலையா இங்க இல்லையா? இன்னும் என்ன அட்டாக் பண்ணிட்டு இன்னொரு லோக்சபாக்கு எலெக்ஷன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ இந்த மாதிரி தான் எலெக்ஷன் வர கிட்ட எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. ஓகே ராக்ஸ் ப்ரோ, இப்போ கர்நாடகால யார் ஜெயிப்பா மெஜாரிட்டி? யாருன்னா ஜெயிக்கிட்டோம், யார் வந்தா கூட நான் கேட்பேன். யாரு பிஜேபி தான் ஜெயிப்பாங்க. இல்ல நிறைய பிரச்சனை இருக்குன்றீங்கல்ல, அப்ப வந்து யார் ஜெயிப்பா? எனக்கு பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, இஷ்யூ ஆச்சுன்னா கேட்பேன் நான், அவ்வளவுதான். எங்க ஒண்ணு இப்போதைக்கு ரிலீஜியஸ் இஷ்யூ எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் நான் சொல்ல போறேன். அண்டில் அன்லெஸ் பீகார், உத்தரகாண்ட், யூபில ஆன மாதிரி இங்க ஆகல. அங்க என்னாச்சு? அதை விடுங்க, இவர்கிட்ட ஏங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஐயா ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். ராஷ்டிரா அந்த காவிரி பிரச்சனை வந்து தீராம இருக்கு, அதோட கொஞ்சம் நீங்க பேசி தீர்த்து வச்சுட்ட வேண்டியதானே? இருக்காரு பேசுவாங்க, பிரச்சனை இல்லை. எப்பப்பா பேசுறீங்க? வந்து ஒரு வருஷம் ஆகும் போகுது. பேசுங்க சார், பேசுங்க சார். நீங்களும் வந்து அந்த எலெக்ஷன் பேசுங்க. அவர் விடுங்க. முன்னாடியாவது இந்த வாகமான்லாம் வந்து கறிக்கிட்டு இருப்பாரு, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி. இப்ப அவங்களும் வர்றதில்லை. நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் அப்படி கதற பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி சொன்னேன். உங்களை சொல்லுங்க, வாகமான்னு சொன்னாங்க. ஏன் வரமாட்டாரு இப்போ அவரு வாகமாண்டு? தெரியலையே, அப்புறம் அன்னைக்கு தெளிவா சொல்றாரு, சிஏ இல்ல இஷ்யூ இருக்கு, இல்ல நீங்க 2 பேரும் சொல்லியிருந்தீங்க. சரி ஓகே, இஷ்யூ இருக்குன்னே வச்சுக்க. இல்ல நான் நினைக்கிறேன் இஷ்யூ இருக்குன்னே வச்சுக்கோங்க. என்னப்பா அவரு கூட நீங்க அப்படியே இல்ல, நான் சொல்றது எப்பவுமே நீங்க சொல்றது கரெக்டா ஆகுதான்னு நான் கேக்குறேன், ஒரு பிரச்சனை இல்ல. அவர் ஒரு கரெக்டா இல்லைங்க. இல்ல நான் சொல்றேன், மோடி தோக்கடிச்சிருங்கன்றேன், அதான். வேற என்ன இதான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். இப்போ நீங்க எங்க மோடி பின்னாடி போயிருங்க, நான் இஷ்யூ இருக்கு சொல்றது. ஏங்க நான் உங்களுக்கு மோடி தானே இங்க பிரச்சனை? மோடி என்ன சொன்னாலும் கரெக்ட் தான், ரைட் பண்ணாலும் இது பண்ணாலும் கரெக்ட் தான். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க, தோக்கடிச்சிருங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். வேற என்ன? அதுதாங்க சொல்றேன், தோக்கடிச்சிருங்கன்னு சொல்றேன் மோடியை. தோக்கடிக்க முடிஞ்சா நாங்க ஏங்க ப்ரோ இங்க வந்து புலம்பிட்டு இருக்கோம்? அப்படி இந்த மாதிரி கரெக்டா உருட்டுறீங்க, அப்படியே உருட்டுங்க. நான் பிரச்சனை பத்தி பேசுறேன், நீங்க எலெக்ஷன் பத்தி யார் ஜெயிக்கிறான்னு பேசுறீங்க, பிரச்சனை இல்ல, அதான் ப்ராப்ளம். இங்க இதெல்லாம் எப்ப பேச வேண்டிய பிரச்சனை? இப்ப வந்து பேசிட்டு இருக்கீங்க 60 நாள் முன்னாடி. அதுதான் சொல்றேன். அதுக்குதான் இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இன்னொரு 60 மாசம் இருக்கு. இன்னைக்கு பேச ஆரம்பிச்சீங்கன்னா எதிர்கட்சியாக வந்துடலாம் 2029. அதுக்கான முயற்சி எடுங்கன்னு சொல்றேன், அதான். உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். இல்ல எலெக்ஷன் முன்னாடி 2 மாசம் ஏன் கதறீங்கன்னு சொல்றீங்கல்ல? எப்போ ஏன் மோடி அந்த மாதிரி வேலை பண்ணி வச்சுக்கிறாரு? பல்வா அட்டாக்ல 3 மாசம் பின்னாடி எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூடியூப பார்த்துட்டு அவங்க போய் சொல்லின்னு இருப்பாங்க. ஆமா ப்ரோ, இதெல்லாம் வந்து ஆன்டி நேஷனல் ஸ்டேட்மென்ட் ப்ரோ, பப்ளிக்கா சொல்லாதீங்க. நான் ஜெனரலா சொல்றேன், நான் கேக்குறது அவ்வளவுதான். வெக்கமே இல்லாம இப்படி பேசுறீங்க. நம்ம வெக்கம் இல்லாம வாங்குறாங்க, அவரு விடுங்க. ஏங்க அவரு ஓட்டு கேக்குறாங்க, அது வெக்கம் இல்லையா உங்களுக்கு? செத்துறாங்க சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு ஐயப்பா அவர் விடு. ஐயப்பா
வேற யாருக்குங்க ஸ்பீக்கர்ல? இல்ல அவர் புல்வாமா அட்டாக் வந்து நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம், அதனாலதான் வந்து நம்மளுக்கு பிஜேபி வந்து 2019 வின் பண்ணாங்க, அவ்வளவு பெருசா வின் பண்ணாங்க அப்படி இருக்கும் ஏங்க செய்யல அப்படின்னு. விட்டு இல்ல தொலைங்க 2008 ஏங்க அட்டாக் நடந்துச்சு, அப்ப ஏங்க ரிட்டாலியேட் பண்ண வேண்டியதானே இவங்க போயிட்டு நம்ம வந்து நாட்டுக்கு வந்து 2008 அட்டாக் ஐயா பண்ணிருக்கலாம். ஏங்க அவனை விட்டு சரி தொலைங்க, அவன் ஏதோ ஒன்று பேசிட்டு போறான் அப்படின்னு சும்மா. ப்ரோ இந்தியன் 2 எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்? இந்த சம்மர்ல வருமா? இந்தியன் 1 எப்போ வரும்னு தெரியல. இந்தியன் 3 வேற இருக்குல்ல, இதுல வந்துடும், இந்த இயர்ல வந்துடும். 3 வந்து அடுத்த பொங்கல் அந்த மாதிரி வரும். ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் இது கேட்கணும், லைக்காக்கும் ரஜினிக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது ப்ரோ, அவங்க 2 பேரும் சேர்ந்தாலே. சன் பிக்சர்ஸும் ரஜினியும் தான் நல்லா செட் ஆகுது. யோசிச்சு பாத்தீங்களா இது? அண்ணாத்த அண்ணாத்த இல்ல, அண்ணாத்த மட்டும்தான். இவங்களுக்கு பாருங்க, காலா 2.0, தர்பாரு, லால் சலாம். அவங்களுக்காவது பேட்டை இந்த படம் ஜெயிலர் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. அப்படி இல்ல ப்ரோ, அதர் டைம் எடுத்த பொறுத்து இருக்கு. நாளைக்கு வந்து வேட்டைன்னு ஓடிடலாம். கார்த்திக், அந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இப்போ புதுசா 3D மாடல் வந்து பஞ்சாப் ஹரியானால, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் வர நம்ம எம்பிஸ்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் மாசம் பென்ஷன் தான் தரணும், அதுக்கப்புறம் எம்எஸ்பியில் வந்து எல்லா காப்ஸையும் கொண்டு வரணும். ராகுல் காந்தி வேற அது ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, எம்எஸ்பி எல்லா காப்ஸையும் எம்எஸ்பியில் கொண்டு. ராகுல் காந்திக்கு என்னங்க இருக்கு, அவர் எப்படி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரு அவர்? இல்ல அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. அவர் இப்ப வெத்தி பேப்பர் நீட்டினா கூட கையெழுத்து போடுற கண்டிஷன்ல இருக்காரு அவரு. அவர் என்னவோ பண்றாரு. அது என்னவோ கரெக்ட் தான், வரமாட்டோம்னு அவருக்கு தெரியும். சரி ஓகே, நானு அவருக்கு என்னங்க இருக்கு, அவர் என்ன வேணாலும் பேசுவாரு. நீ இவரு பாலாஜி சார் சொல்லுவாரு, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவார். அந்த மாதிரி என்ன வேணாலும் பேசுவாரு, என்ன வேணாலும் சொல்லுவாரு. அதெல்லாம் யார் மதிக்க நம்ம ஜெயிக்க போறோமா, நம்ம என்ன எம்பியா வர போறோமா, எதிர்கட்சி தலைவராக வர போறோமா? எதுவுமே கிடையாது. இதை ஒண்ணு பேசிக்க வேண்டியதான். ராகுல் காந்திக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பென்ஷன் தரணும், இல்ல எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் பென்ஷன் தரணும், ஃபார்மர்ஸ் வாங்கின கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணணும், எல்லா கிராப்ஸுக்கும் வந்து எம்எஸ்பி கொடுக்கணும். ஓகே, எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஒரு 20 லட்சம் கோடி ஆகும். ஓகே, எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏற்றிடுவோமா? இங்கே சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுறவனுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏற்றிடுவோம். எல்லாரும் இப்போ கட்டிட்டு இருக்காங்க, ஜிஎஸ்டி 28%-லேருந்து 40 ஆகிடுவோம், கொடுத்துருவானுங்களா? ஏங்க இவனுங்க சும்மா வந்து இந்த கம்யூனிஸ்ட் கொள்கை தாங்க, இந்த மாதிரி உருட்டுத்தனமா உருட்டுறது, அவ்வளவுதான், லூசுத்தனமா பேசுறது தான். என்ன இது, அதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லாம பேசுற விஷயம். பென்ஷன் இங்க இருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்கே பென்ஷன்லாம் கொடுக்காம போட்டுட்டு இருக்காங்க இந்தியால. கடனை தள்ளுபடி பண்ணணுமா? உங்களுக்கு தெரியுமா, இந்தியால இருக்கிறதுலே லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நிறைய இடத்துல ரொம்ப கம்மியா கடன் வாங்குற ஃபார்மர்ஸ்க்கு வட்டியே கிடையாது. கொடுக்க கொடுத்தா போதும், திரும்ப 2 லட்சம் கடன் வாங்குறீங்கன்னா 2 லட்சம் திரும்ப கட்டினா போதும். கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் வட்டி இல்லாத கடன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, வட்டி இல்லாத கடன் கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிங்களுக்கு. அவங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவனையுமே கிடையாது. வருஷத்துக்கு எவ்வளவு தெரியுமா? 4%, 3%, 5%. 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா மாசம் 300 ரூபா, 400 ரூபா வட்டி. யாரா வாங்க முடியுமா இந்த மாதிரி? இன்னைக்கு எல்லாருமே இருக்கீங்களா மிடில் கிளாஸ்ல, எல்லாரும் வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, எல்லாரும் பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க. இலவச கரண்ட்டை கொடுக்குறாங்க. கரண்ட்டுக்கு மீட்டர் வச்சா ஐயோ மீட்டர் ஏன் வைக்கிற, ஏன் நீ கரண்ட் வாங்குற யூஸ் பண்ற, விவசாயத்தையும் யூஸ் பண்றியா அப்படின்னு பார்க்கணும்னா, ஐயோ மீட்டர் வைக்கிறியா, மீட்டர் வைக்கக்கூடாது, அது என் கோரிக்கை. நீ நான் வாங்கின கடன்லாம் தள்ளுபடி பண்ணு, அது ஒரு கோரிக்கை. எல்லாருக்கும் பென்ஷன் கொடு, எல்லாருக்கும் பென்ஷன் கொடு, ஓகே எல்லாருக்கும் பென்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, எங்க காசு இருக்கு? சரி ஓகே, இப்போ ராகுல் காந்தி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்தி கொடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரி எப்படி நடத்தலாம்? பெட்ரோலை ஒரு 500 ஆக்கிடலாம், கேஸ் ஒரு 5000 ஆக்கிடலாம். இன்கம் டாக்ஸ் விட்டீங்களே ப்ரோ, 1 crore சம்பாதிச்சாலும் இன்கம் டாக்ஸ் கிடையாது. ஆமா, ஜிஎஸ்டி ஒரு 50% ஆக்கிடலாம்.
எல்லாத்தையும் ஆக்கிடலாம். எல்லாரும் கட்டுங்க, விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ற விவசாயிகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அது ஒத்துக்குவீங்களா நீங்க? ப்ரோ கேபிட்டல் டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் இல்ல, இங்க மட்டும் கேபிட்டல் டாக்ஸ் வாங்குறாங்க இந்தியால, அதை கட் பண்ணுங்கன்றாங்க. அது என்ன இஷ்யூ ப்ரோ? இது bro? கேபிட்டல் டாக்ஸ் வந்து இந்தியால அது வந்து எடுக்கணும், இருக்கக்கூடாது கேபிட்டல் டாக்ஸ். சிங்கப்பூர்ல எல்லாம் வந்து கேபிட்டல் டாக்ஸ் கிடையாது, இந்தியாவிலும் கேபிட்டல் டாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இஷ்யூ? எனக்கு தெரியாதுங்க. கேபிட்டல் டாக்ஸ்னா என்னன்னு தெரியாதுங்க. நான் என்ன அவ்வளவு பிடிச்சவனாங்க? ஸ்டாக் மார்க்கெட்ல ரிட்டர்ன் வர அந்த கேபிட்டல் டாக்ஸ் என்ன சொல்றீங்க? ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கேபிட்டல் டாக்ஸ் 10% பேசிக்கா இத 15%. பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கேபிட்டல் டாக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும் இந்தியால அப்படின்னு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருக்க டாக்ஸ் தான் அப்படியே தாங்க போகும் இந்தியால. லைக் ப்ரோ கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து சிங்கப்பூர்ல கிடையாது தான், இந்தியாவில் கம்மியா தான் ப்ரோ இருக்கு. 10% தானே இருக்கு. லாங் டேர்ம்க்கு அதுவும் இப்பதான் 2000. லாங் டேர்ம்க்கு 10%, ஷார்ட் டேர்ம் 1 இயர்க்குள்ள ரிட்டர்ன் வந்ததுன்னா 15% அது இப்போதைக்கு. ஆமா ஆமா ஆமா, அது கம்மியா தானே இருக்கு. அதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு? ப்ரோ ஆல்சோ பென்ஷன் வந்து ஆஃப்டர் 60 இயர்க்கு அப்புறம் நமக்குலாம் ஒரு 2000 5000 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு ப்ரோ. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. 21 வயசுலேருந்து நீங்கள் மாதம் 300 கட்டினா இந்த மாதிரி மோடி கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். பேங்க்லேயே போய் கட்டிடலாம். மாதம் 300 உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் மாறும். 21 to 26 இயர்க்குள்ள மாதம் 350 கட்டினா போதும். ஒரு மாதம் கட்டணும். 60 வயசு மேலே உங்களுக்கு சம் 5000 அந்த மாதிரி வரும். நீங்கள் இறந்துட்டாலும் சம் லேக்ஸ் ருபீஸ் வரும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த மாதிரி பென்ஷன் ஒன்று இருக்கு. bro அந்த விஜயோட கட்சி பேர் சொன்னீங்களா? அவருக்கு வந்து அட்வைசர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. வேற இருக்குங்க. ப்ரோ ஒரு ஒரு இஷ்யூ சொல்லணும் ப்ரோ. ஆஸ் எ லிசனரா டைம் பாஸ் எப்படி எங்க லைஃப்ல சேஞ்ச் ஆச்சுன்ட்டு. ஆக்சுவலி இந்த பண்ணிட்டே கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, என்ன ஆச்சுன்னா ஒரு 3 days பேக் நினைக்கிறேன், இந்த 1 week கரெக்டா போன ஃப்ரைடே நினைக்கிறேன். போன ஃப்ரைடே வந்து இந்த லவ்வர் மூவியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பிரசாந்த் அண்ணா இப்போ முருகன் எல்லாம் வந்து அவங்க லவ் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி தான் நான் பயங்கர ரொம்ப லவ் ஃபீலிங்ல இருந்தேன். நானே பயங்கரமா என்னோட லவருக்கு மேரேஜ் ஆச்சுன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்படியே சேடா இருந்தேன். நான் இங்க வந்தோடனே நீங்களும் அதே பத்தி பேசுனே இன்னும் ரொம்ப டீப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே இருந்துட்டேன். மறுநாள் சாட்டர்டே ஃப்ரெண்டு கூட ஏதோ ஒரு மேரேஜ் என்னோட ஏரியாவுக்கு போனா கிட்டத்தட்ட 6 years கழிச்சு என்னோட லவரை நான் பார்த்தேன். அப்படியே 6 years கழிச்சு பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 செகண்ட் தான் அந்த மேரேஜுக்குள்ள போறேன். அங்கே என் லவர் அங்கே நிற்கிறா. அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். சம்திங் லைக் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் நினைக்கிறேன். நீங்க இங்க பேசுறத கேட்டனே எனக்கு அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே அதே ஞாபகமாவே ரொம்ப டீப்பா அதே நினைச்சிட்டே இருந்தா. கரெக்டா அன்னைக்கு நைட்டும் அங்க நான் போயிட்டேன். ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். இதுதான் 96 எனக்கு சத்தியமா எனக்கு ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ஏன்னா 6 years கழிச்சு பாக்குறோம். என்னோட ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 meters 7 metersல இருக்காங்க. 2 பேரும் ஒரு 10 செகண்ட் தான் பாக்குறோம். அப்படியே ஏதோ ஒரு எனர்ஜி அப்படியே போயிட்டு வர மாதிரி இருக்கு. அப்படியே ரொம்ப எனக்கு என்னடா இப்படிலாம் நடக்குதா? ஏன்னா என்னோட சின்ன வயசுலலாம் நான் இந்த லவ்வர்ஸுங்களாம் ஒரு வேலையே இல்லையா அப்படிதான் நான் யோசிச்சிருக்கேன். அது இப்போ எனக்கு நடக்க சொல்லதான் அது புரியுது. அதெல்லாம் இருக்கிறது தான் பண்ணுறது.
பட் ஒன் திங் நான் சொல்லணும். என்னன்னா தயவுசெய்து எல்லாரும் வந்து ஹெல்த்தை பார்த்துங்க. நான் என்ன பண்ணிட்டேன், நிறைய பானிபூரி சாப்பிட்டுட்டேன். நிறைய பானிபூரி, ரொம்ப அடிக்ஷனாக பானிபூரி, சிகரெட்டு, இதுதான். சரக்கு கூட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, என் குடல்ல ஏதோ கட்டி மாதிரி ஏதோ குடலே ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அது நிறைய தடவை நான் சரி பண்ணிட்டேன். ஆனால் டாக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, குடல்ல மேபி உனக்கு கேன்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னோட லவ்வரை பார்த்து கூட, அவங்க அம்மா கிட்ட பேசி கூட என்னால் எதுவுமே பேச முடியல. மேரேஜ் பண்ணிக்கலாமா கூட என்னால் பேச முடியல. அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் நடந்தது. எதுவுமே பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கேன். அதனால எல்லாரும் பார்க்க ஏங்க டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டாக்டர் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. இல்ல கிட்டத்தட்ட 1 இயரா இல்ல நான்லாம் போய் டாக்டர் பார்த்தா என்ன பிரச்சனை இருக்கு? குடல் பயங்கரமா எதுவுமே சாப்பிட முடியாது. நான் ஒரு நாள் கீரை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எந்த ஒரு காரங்கிற அது எதுவுமே அல்சர். சாப்பிட முடியாது. பயங்கர வலி வந்துடும். அது அல்சர். வேலை அல்சர், அதான் குடல் நீங்க போய் டாக்டர் ஆமாங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுவாங்க. யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க தம்பி நீ நாளைக்கு செத்துருவ தம்பி அப்படின்னு ரேஞ்சுக்கு பேசுவானுங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது. அதெல்லாம் எதுவுமே பார்க்க கூடாது, எதுவுமே கண்டுக்க கூடாது. நமக்கே தெரியல. ஓகே அப்ப அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் கடையில் சாப்பிட்றதெல்லாம் மெயினா இதுதான். இந்த பானிபூரி தண்ணி அது ரொம்ப அடிக்ஷன் தானே. அது பார்த்துங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படாதீங்க. ரொம்ப டெய்லி பானிபூரி தான். அப்படியே ரொம்ப அடிக்ஷன் ஆயிட்டேன். பானிபூரி, சிகரெட்டு ரெண்டும் வந்து குடலை ரொம்ப பாதிக்கப்படும். பார்த்துங்க. அதுதான் சொல்ல முடியும். டைகர் திலீப். அது என்ன டைகர்? அது சோஷியல் மீடியா வந்தோடனே நான் வச்சது. 2009ல ஃபேஸ்புக் சொல்ல வந்தது. எல்லாரும் ஏதோ ஒரு நிக் நேம் வச்சுட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சிடுறானுங்க. சரி நமக்கு ஒரு பட்ட பேர் வைக்கணும்ட்டு என்னோட சிம்பிள் டைகர்னு வைக்க சொன்னாங்க. அதனால எல்லாம் டைகர் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் காலேஜ் டேஸ்ல. ஸோ அப்படியே டைகர் திலீப். அது இது வந்து 2012 13லயோ ஆரம்பிச்சது ட்விட்டர் அந்த பேர்ல. அப்போ அப்படியே மெயில் ஐடியில் ஆரம்பிச்சுட்டு ஏதோ அப்போல்லாம் ஆக்டர்ஸ் தான் இருப்பாங்க ட்விட்டர்லலாம். அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும் தான் ட்விட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த டைமில் 2013 12லலாம். ஸோ அப்போ அப்படியே ஒரு ஐடிலாம் போட சும்மா ஆரம்பிச்சுது. அது அப்படியே இன்னி வரைக்கும் இருக்கு. பட் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நான் 2005ல தான் நான் சோஷியல் மீடியா வந்தது. அப்போல்லாம் யாவுக்கு சேட்டை தான் இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அட்வான்ஸ் லெவலில் அப்போல்லாம் வந்து ஒரே சேட்டிங் மட்டும்தான் இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். டேரெக்டாக எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரிலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறது, தவறான விஷயத்த வந்து பரப்பி விட்டு அதையே அதை உண்மைன்னு சொல்லி மக்கள் நம்பி போயிடுறாங்களோன்னு அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஒரு முன்னாள் சோஷியல் மீடியா ஆளுன்ற நான் நினைக்க சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தவறான விஷயத்தெல்லாம் பரப்புறாங்க. அது உண்மை நினைச்சுக்கிறாங்க. அதாவது நடுநிலைன்ற போர்வையில குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கே வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பண்றாங்க. இப்போ ப்ரொஃபைல வந்து நான் இந்த கட்சிக்காரன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் நடுநிலைன்ற மாதிரியே பேசிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா குறிப்பிட்ட அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி போவாங்க. மக்களும் இதை வந்து நம்பிடுறாங்க. அப்படியே ஒரு சோஷியல் மீடியால இவங்களே அப்படியே ஃபுல்லா இருப்பாங்க. அப்படியே அதேமாரி நான் வந்து விஜய் அண்ணன் வந்து கட்சிக்கு அரசியலுக்கு வர்றது நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2012 இப்போ இருக்கும் தெரியுமான்னு தெரியாது. ஃபேஸ்புக்கில் வந்து அந்த துப்பாக்கி படத்தை போட்டு அப்படி கிண்டல் பண்ணியிருக்கோம். பயங்கரமான கிண்டல் இருக்கும். நான்லாம் இப்போ ஃபேஸ்புக்கில் தான் இப்போ எப்பவுமே வெறித்தனமாக போட்டு கிண்டல் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் கேம்லாம் பண்ணி வடலாம் வச்சு விஜய் வச்சு ரொம்ப அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணோம். நான் அவன்கிட்டயே போய் கேட்டேன், ஏன்டா இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, இவ்வளோ மோசமா அப்படிலாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் தாண்டி விஜய் சார் வந்து வந்திருக்காரு. ஸோ இவர மாதிரி ஆள் தான் வந்து அரசியலுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணி இதெல்லாம் தாண்டி வர சொல்ல கொஞ்சம் என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் இறங்கி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டைகர் நீங்க தனியா இருக்கீங்களோ ரொம்ப நாளா? எங்க ஜி தனியானா? தனியா தங்கி இருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லை நான் வீட்டில் எங்கள் அம்மா கூட தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு தனியாக இருந்தேன். 2017 வரைக்கும் ரூமில் தான் இருந்தேன். இப்போ வந்து இங்கே வீட்டில் வந்துட்டேன். நான் சென்னை தான் ஃபுல்லாக. டைகர் விக்னேஷ் பேசுகிறேன். கேட்குதோ?
சொல்லுங்க. இல்ல டைகர், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. நான் அது ரீசெண்டா கொஞ்சம் அதை தேடி படிச்சேன், பார்த்ததுனால. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மோக்கிங்னால கூட மெயின் ரீசன் வந்து லிவர் டேமேஜ் ஆகாதுன்ற மாதிரி தான் நான் நிறைய பிளாக்லாம் படிச்சிருக்கேன். என்னன்னாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பானிபூரி சொன்னீங்களக்கா, ரொம்ப அடிக்ஷன்னா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய ரிசர்ச்சஸ் நிறைய என்ன சொல்றாங்கனாக்கா, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து அந்த 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 மாதிரி அன்ஹைஜீனிக் பிளேசஸ்ல வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்ற மாதிரி நிறைய ரிசர்ச் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுனாக்கா, அது வந்து மெயினாக வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து க்யூர்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுனாக்கா இல்ல நீங்க ப்ரோ, வந்து ஒரு லிவர் இல்ல, குடல் ஐ மீன் சிறுகுடல் பெருங்குடல்ங்களா, அது மிக ஓ மோசமா இருக்கு எனக்கு. குடல் சொல்றீங்களா? ஓகே ஓகே, நீங்க லிவர்ன்றதுனால நான் அப்படி நினைச்சிட்டு நான் இல்ல நான் சொல்றேன். லிவரனே சொல்லல, பெருங்குடல் சிறுகுடல் இந்த ஓகே 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 அதுதான் ப்ரோ பயங்கரமா மோசமாகுது எனக்கு, நான் அனுபவிச்சதுல பானிபூரியும் இந்த சிகரெட்டும். ஓகே ஓகே, சரியாயிடும் ப்ரோ, சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். நான் லிவர்னால தேங்க்ஸ். டைகர் அதெல்லாம் சரியாகும் டைகர். ஓகே ப்ரோ, நம்புவோம். நம்பலாம் இல்ல. ஆனா சொல்லுங்க என்ன இல்ல கிட்டத்தட்ட 1 இயரா மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். 1 இயரா மெடிசன் சாப்பிட்டு சரியாயிடும் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்துட்டேன். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே வெக்ஸ் ஆயிட்டேன். டைகருக்கும் அது அல்சர் ப்ராப்ளமா தான் இருக்கும். இது வந்து இப்ப எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை தாங்க. காமனா என்னன்னா, எல்லாருமே வந்து யூடியூப் இந்த டாக்டர் இதெல்லாம் நிறைய பார்க்கறதுனால ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா கூட ஐயோ கேன்சரா இருக்குமா, ஐயோ அப்படி இருக்குமா, ஐயோ இப்படி இருக்குமா, எல்லாருமே யோசிக்கிறது தான். நானும் சரி, எல்லாருமே அந்த மாதிரி யோசிக்கிறது தான். கார்த்தி ப்ரோ, இது பாத்தீங்களா, புட்டின் சொல்லியிருக்காரு கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிற கடைசி ஸ்டேஜ்ல இருக்காங்களாம் ரஷ்யா. ப்ரோ நம்ம ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. இந்தியாவில் லாரஸ் லேப்ஸ்னு ஒரு ஃபார்மசி இருக்குது, ஃபார்மசி கம்பெனி. அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சி நம்ம இந்தியாவில் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. 42 லட்ச ரூபாய் ஆக்சுவலி அதோட மெடிசனோட காஸ்ட்டு. நீங்கள் ஃபாரின்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரோர் கணக்கில் ஆகும். பட் நம்ம ஊரில் வந்து 42 லேக்ஸு. ஒருத்தரை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக அந்த கேன்சர் செல்ஸ் வந்து ரெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னும் ஃபர்தராக ப்ரொடக்ஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகி நிறைய டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணாங்கனாக்கா விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாரஸ் லேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ப்ரோ இது வேக்சின் ப்ரோ நீங்க சொல்றது ட்ரீட்மெண்ட் தானே ப்ரோ? நான் வேக்சின் தான் சொல்கிறேன். வேக்சின் தான் சொல்றீங்களா? ஓகே. ஆமாம். எல்லா கேன்சருக்கும் ஒரே வேக்சின்லாம் போட முடியாது ப்ரோ. கரெக்ட். நான் எந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுன்னு எனக்கு தெரியல. பட் லாரஸ் லேப்ஸ் ஏதோ கண்டுபிடிச்சாங்கன்றதை படித்தேன். பட் எதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. அதே மாதிரி கார்த்தி ப்ரோ, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை ஃபர்ஸ்டே ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம நெக்லெக்ட் பண்ணாம அதெல்லாம் சரியாயிடும்னு விடாம ஃபர்ஸ்டே என்ன இருக்குன்னு அதை வந்து முழுசா பண்ணாம யூடியூப் இந்த மாதிரி ஏதாவது சும்மா ஒரு நார்மல் எதுவுமே தெரியாத டாக்டர்கிட்ட போயிட்டு அது இருக்குமோ இது இருக்குமோ சொல்றவங்க அதெல்லாம் பார்க்கும்போது தேவையில்லாம உங்களுக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் வரும். தப்பு சும்மா தப்பா தலைவலின்ட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அது இருக்கிறதுலே மோசமான இதுதான் காட்டும். அதெல்லாம் நான் வந்து இங்க பாருங்க, நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இந்த கோவிட் டைம்லாம் வந்து இந்த ஒரு லெதர் ஷூ ஒன்று போட்டுட்டு இருந்தேன். லெதர் ஷூக்கு சாக்ஸ் எல்லாம் இல்லாமல் தான் போடுவோம். அந்த ஷூவை போட்டுட்டு இருந்தேன். அது வந்து காலில் ஏதோ அலர்ஜி ஆகி ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவன் என்ன சொல்லிட்டான் வந்து பார்த்துட்டு, டாக்டர் இந்த மாதிரி இது காலில் வந்து தழும்பு மாதிரி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, தம்பி உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்குமா? எங்கள் அப்பாவுக்கு இல்லைங்க, அவர் 10 வருஷம் ஆச்சு வந்து அது எனக்கு தெரியல. ஒரு தாத்தாவுக்கு யாராக இருக்குமா? இல்லை தெரியல. இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க அப்படின்ட்டான். சேலத்தில் ஒரு துபாக்கூர் டாக்டர் சொன்னோன்னே எனக்கு வந்து இது பரவிடும் உடம்பு ஃபுல்லாக. உடம்புல அந்த வெள்ளையாயிடும் இல்லையா, வெள்ளையாக அந்த வெண்குஷ்டம் மாதிரி ஆகிடும்ல. அது கேட்டவொடனே எனக்கு வந்து
கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் டிப்ரெஷன் ஆயிடுச்சுங்க பயங்கரமா. ஐயோ! என்ன இப்படி ஆயிப்போச்சே நமக்கு. இப்படி ஆகி நம்ம ஒரு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு என்ன எப்படி இருப்போம்? அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மருந்து குடுத்தான். அத டெய்லி போடுவேன். 2 நாள் குறையும், 3 நாள் அதிகமாகும். பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அப்புறம் சென்னையில வந்து ஒரு டாக்டர்ட்ட ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாரி நான் ஸ்கின்ல வந்து தழும்பு தழும்பா வந்துட்டு இருக்குண்ணே கால்ல, கையில. அது இங்க ஒரு டாக்டர் இருப்பாரு போய் பண்ண. அங்க போனா அங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு டாக்டர் வந்து வயசான டாக்டர் உட்காந்துருந்தான். அந்த ஆள் நம்மள மதிக்கவே இல்ல. உள்ள போனோனே, "வா உட்காரு" அப்படின்னேன். ஓவரா ரொம்ப பண்றாரு இந்த ஆளு நம்மளே பேசணும். டாக்டர் இந்த மாதிரிலாம் வருது. ஒரு டார்ச் லைட் அடிச்சு பார்த்துட்டு, சரி ஓகே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான். டாக்டர் அதாவது இது வந்து ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லி 32 ரூபாய்க்கு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு ஆயில்மெண்ட் எழுதி கொடுத்துருந்தா இது போடு அப்படின்னா. டாக்டர் இது வந்து அது என்ன ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, அது வெர்டிலிகோவா, அந்த தோல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கும். விட்டிலிகோ அதுவா டாக்டர்? எப்பா இதை போய் போடுப்பா வாங்கி அப்படின்னா. சரி இது ஒரு 2000-3000 இருக்கும் போல இருக்கு இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஃபார்மசிக்கு போனா எடுத்து கொடுத்து 32 ரூபா அப்படின்னா. இது 32 ரூபாயா? ஐயோ நான் ஒரு வருஷமா இந்த பிரச்சனையை வந்து வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன், என்னையா 32 ரூபாய்க்கு மருந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன். போட்டா 10 நாள்ல சரி ஆச்சுங்க. அது நான் ஒரு வருஷமா டிப்ரெஷன்ல இருந்தேங்க அதை வச்சுக்கிட்டு. அதுவும் கரெக்ட் தான் bro. யார்கிட்ட பார்க்கணும்னு இருக்கு டைப் எனக்கு ஒரு 3 மாசமா அது இருந்தேன். சாப்பிட முடியல அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் அட்வைசபிள். இப்ப ரீசெண்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த நைட்ல சரியா தூங்குறது இல்லைல்ல, நல்லா சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, நல்லா கொத்து புரோட்டா, இந்த கடையில் தானே சாப்பிட்றது, கொத்து புரோட்டா, சிக்கன் 65 இந்த மாதிரி நல்லா தின்னுட்டு இப்படி சுற்றிட்டு தானே இருந்தோம். அப்பப்போ நெஞ்சில் வந்து அந்த கேஸ் ட்ரபிள் வந்து குத்துற மாதிரியே இருக்கும். ஒரு நாள் வந்து நம்ம ஸ்ரீராம் இருப்பார் ராக்போர்ட்டு, அவர்கிட்ட ஏங்க அடிக்கடி போய் டாக்டருக்கு போய் செக் பண்ணிருந்தேன். டாக்டர்கிட்ட போயிட்டு சரி ஓகே செக் பண்ணிடணும்னு போனால் அங்கே ஒரு டாக்டர் வந்து இந்த பிபி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு இசிஜி ஒன்று எடுத்துருங்க. சரி ஓகே பொண்ணு இசிஜி எடுத்தேனேன். உங்கள் இசிஜி எது தப்பாக இருக்கே, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, இருங்க அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர், இருங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா பிளட்ல வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு 48 ஹவர்ஸ்க்கு என்சைம்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைஸ் ஆகும். ப்ராப்பர்ட்டி கரெக்ட். அந்த செல்ஸ் வந்து வந்துடும் போல இருக்கு. அதை பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிளட்ல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கா, அந்த டெஸ்ட் தானே, அப்படி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி தான் ஹார்ட் அட்டாக் வந்துருக்குன்னு அர்த்தம். அப்படி ஹார்ட் அட்டாக் வந்துருந்துச்சுன்னா உங்களை வந்து எனக்கு பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணுட்டாங்க. நான் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு டாக்டர் என்ன அது பிளட் டெஸ்ட், நான் ரொம்ப நார்மலாக தாங்க இருந்தேன். தேவையில்லாமல் ஒருத்தர் சொல்லிட்டான்னு சொல்கிறத ஹாஸ்பிட்டலில் போய் சரி ஓகே என்னென்ன டெஸ்ட் பண்ணிட்டு போகணும். டாக்டர் இந்த பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களே அது என்ன டாக்டர்னு. இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி எடுங்க. அது சரி அது பாசிட்டிவ் வந்தேன். பாசிட்டிவ் வந்தால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு மைனர் ஹார்ட் அட்டாக்கா வந்தால் என்ன டாக்டர் பண்ணுறது, உங்களை இப்பயே ஐசியூவில் அட்மிட் பண்ணிடணும், லைஃப் லாங் நீங்கள் வந்து டேப்லெட் சாப்பிடணும், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லைன்னு முடிவு பண்ணணும் ரிசல்ட்டை பார்த்துட்டு. டாக்டர் நான் சும்மா வந்தேங்க, ஏதோ லைட்டாக நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கீங்க, என்னங்க டாக்டர். இல்லை ரிசல்ட் வரட்டும் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. அந்த ரிசல்ட் வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த 3/4 மணி நேரம் மன உளைச்சல் இருக்கே, நம்ம என்ன பண்ணோம் யாருக்கு நமக்கே அப்படி அந்த மாதிரிலாம். ஐயோ நான் போய் லேப்லேயே உட்காந்து அந்த லேப்ல அந்த சிஸ்டர் வந்து அந்த ரிப்போர்ட் எடுத்துருக்கு. சிஸ்டர் வந்துருச்சு, இருங்க சார் வரும், ஏன் சார் இப்படி பண்றீங்க, விடுங்களேன், இருங்க சார் கொஞ்ச நேரம் சொல்லி அது வந்து அது உள்ள போய் எல்லாம் வந்து ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வந்து கடைசியாக அந்த சிஸ்டம்ல வந்து பிரிண்ட் எடுக்கும்போது பிரிண்டர் பக்கத்துல போய் நின்ட்டேங்க. பிரிண்டர்ல தலையை வச்சு நின்ட்டேன். அது அப்படியே பிரிண்ட் வருமோ பார்த்துக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் சும்மா ஹைலைட்லாம் சொல்ல, உண்மையிலே அதில் அப்படியே நெகட்டிவ்னு வரதை பார்த்தோன்னா அப்பா சாமி நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் கிளம்பிடுச்சு, 9 மணி ஆச்சு நைட்டு. அப்புறம் அது இல்லை மடிச்செல்லாம் நீங்கள் கவரில் போட்டு கொடுக்கணும் அப்படியே கொடுங்க, அந்த பேப்பர் அப்படியே பிரிண்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய் டாக்டர் நெகட்டிவ்னு வந்திருக்கு அப்படின்னோடனே அந்த டாக்டர் வந்து
சரி. அப்போ ஒன்று பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. தம்மு தண்ணிலாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்கும். அப்படியா டாக்டர்? ஓகே. இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா? 2 மணி நேரம் ஒரு மனுஷனை வந்து இப்படியே மன உளைச்சல் கொடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணி இல்ல ப்ரோ, அது கார்த்திக் ப்ரோ எல்லாமே ஸ்கிரீனிங் தான். இப்போ தனுஷ் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன், இந்த நெஞ்சு வலிச்சா சோடா குடிக்க சொல்லுறவனை மட்டும் கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு. அது ஏன்னா அதுதாங்க 2 ரெண்டுமே மணி நேரம் ஒரே ஒரு மாதிரி இருக்கு. மனுஷனை வந்து டிப்ரெஷன் ஆக்கி 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஆக்கி கடைசியாக வந்து என்ன பண்ணுறேன், இப்போல்லாம் தூங்கும்போது வந்து இப்போ நைட்டு 2 மணி தூங்கினா கூட காலைல 11 மணி நேரம் எந்திரிக்கிறது இல்லைல்ல, அது காரணம் தான். இப்போல்லாம் ஃபோனுக்குன்னு ப்ரோ அந்த எல்லாத்தையும் இதுதானே ப்ரோ, தொண்டையில ஒரு மாதிரி இது உருண்டை இருக்கிற மாதிரி இருக்குமே, அதானே நீங்க சொல்றது? அது ஒன்று. அப்புறம் அந்த இதுகிட்ட இந்த எல்போ இருக்குல்ல, காலர் எல்போ, அதுகிட்ட வந்து கிட்ட குத்துற மாதிரி இருக்கும். அது இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஆமாம், அது ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. ஆசிட். அது நைட் நேரத்தில் ஹெவியா சாப்பிடக்கூடாது. நைட் நேரத்தில் அதான் அந்த லைட்டா சாப்பிடணும், அது நைட் டின்னர் அப்போ மட்டும். அப்போ நம்ம கொத்து பரோட்டா, சிக்கன் 65 இப்படி தானே, தந்தூரி சிக்கனு, கில் சிக்கன் தான் தின்னோம். ஏன்னா நீங்க போட்டீங்களா ஒரு ஆயில்மெண்ட், அதோட பேரு கேட்குறாங்க. ப்ரோ ஒரு மாசம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பேக் குலோப்ஜி போட்டுக்கணும், குலோப்ஜி எதுவும் ஆமாம், அது வராது. பேருடைய குலோப்ஜி 32 ரூபா நினைக்கிறேன். குலோப்ஜி. அது கார்த்திக் பிராண்ட் ப்ரோ நேமா அந்த இருக்கும். ஹாஸ்பிட்டல் நேம் என்ன ப்ரோ? அந்த சைடு போகாம இருப்போம். ஒரு 10 நாள் 15 நாள் பேன் போடுங்க ப்ரோ, சரியா போயிடும். இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, இப்பெல்லாம் வந்து காலைல நீ ஒரு 10 மணிக்கு ட்வீட் பண்றதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை சைலண்ட் போட்டு படுத்துறது. காலைல 15 மிஸ் கால் இருக்கும், எவன் செத்தா எனக்கு என்ன, நான் ஃபோனே எடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஃபோன் சைலண்ட்ல போட்டு படுத்துறது. 11 மணி வரைக்கும் எவன் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன், ஏன்னா தூங்கிட்டே தான் இருப்பேன். 11 மணி, 11:30 மணி, 12 மணி வரைக்கும் தூங்குவேன். நைட் 2 மணிக்கு தூங்கினாலும் அந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கிட்டீங்கனாலே எல்லாமே சரியாயிடும். கடையில் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி ரொம்ப அந்த சிக்கனு, ஃப்ரைடு ஐட்டம்ஸ் இதெல்லாம் குறைச்சிக்கணும். அதாவது சிக்கன் சாப்பிட்லாம், சில்லி சிக்கனு அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல அதெல்லாம் தூக்கம், நல்ல லஞ்சுக்கு தூக்கம். சாப்பிடலாம் ப்ரோ. டின்னருக்கு வந்து சப்பாத்தி, இட்லி அந்த மாதிரி லைட்டா சாப்பிடு. அதை பண்ணிட்டாலே போதும், அவ்வளோதான். அதே மாதிரி மைதாவும் எடுத்துக்க கூடாது ப்ரோ, ரொம்ப கெட்டது. ஆமாம், அது அது இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் கொடுத்துட்டு இருப்பானுங்க அவங்க. அந்த டெஸ்டடு, இந்த டெஸ்டடு, அது இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு. ப்ரோ 7:30 8 மணி முன்னாடி சாப்பிட்டு படுத்தாலே சரியாயிடும். அது முடியாதுல்ல, அது முடியாத விஷயத்த ஏன் பேசணும் நம்ம? 7:30 8 மணிக்கு நான் சாப்பிட்டு படுக்கிறவனா இருந்தால் நான் ஏன் இங்கே வந்து பேசிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில்? ப்ரோ எது சாப்பிட்டாலும் நடுவுல வந்து ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இந்த வெள்ளரிக்காய், கேரட் நடுவுல ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த கேரட் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கங்க. அது அப்படியே எடுத்துட்டு போயிடும், ஃபுட்டை ஆமாம், ஃப்ரீ இப்போ ஆக்கிடும். அதுதான் வந்துட்டேன். சைடிஸ் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் தான். டைகர் ப்ரோ, நீங்க ஃபைபர் இருக்க மாதிரி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். நார் சத்து அதிகமா இருக்க மாதிரி சாப்பிடுங்க. ஃபுல்லா தான் ப்ரோ சாப்பிட்டு இருக்கேன் 1 இயரா. டைகர் ப்ரோ எதுவா இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தேங்க முன்னாடி. அதே தான், நெக்லெக்ட் பண்ணாதீங்க. 3 monthsல உங்களுக்கு வெயிட் ட்ராப் இருக்கு, ஒரு 6-7 kgs மேல சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. சரி, ஓகே, பாய், முடிச்சுக்கலாமா? பாய் ப்ரோ.